वाचं स्थूलकेशः प्रदास्यामि शुभे अहनि विवाहार्थं च संवारं रचयामास तु भुवने. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், பரீட்சத்துக்கு வந்து 7 நாள் கடு ஆகிடுது. பரீட்சத்துக்கு 7 நாளில் ஷாவுன்னு ஆர்டர் வந்தாச்சு. சிங்கி முனி கொடுத்துட்டாரு சாபம். அதனால இவர் என்ன பண்ணுறார், ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லுங்கோ தப்பிக்கிறதுக்குன்னு கேட்குற போது மந்திரிகள் ஒரு கதை சொல்கிறான். ஸோ ஏற்கனவே இது மாதிரி நடந்திருக்குங்கிற ஒரு இன்சிடென்ட்ஸை சொன்ன உடனே அது எப்படின்னு கேட்ட உடனே பரீட்சித்தே சொல்கிறான். இந்த கதையை பரீட்சித்தே சொல்கிறார் மந்திரிகள்கிட்ட. முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு, பாம்பு கடியிலேருந்து தன்னோட ஆயுசில் பாதியை கொடுத்தான் ருருங்கிற முனிவர். பாதியை கொடுத்து தன்னுடைய வரப்போகிற மனைவி, கல்யாணம் கூட ஆகலை, வரப்போகிற மனைவி, நிச்சயம் பண்ணப்பட்ட மனைவி பிரமத்வரான்ட்டு பேர், அவளை காப்பாற்றினான்னு சொல்கிறான். அந்த கதையை இப்போ பரீட்சித்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கான். ஸோ ஸ்தூலகேஷிங்கிறவர் தான் வளர்க்குறார். ஆக்சுவலாக அது அப்சரஸ் பொண்ணு, அவள் விட்டுட்டு போயிட்டா. அதனால ஸ்தூலகேஷி வளர்க்குறார் அந்த முனிவர், அந்த பிரமத்வராவை. ஸோ பிரமதிங்கிறது இவருடைய அப்பா, ருருவோட அப்பா பிரமதி. அவர் போய் பொண்ணு கேட்குறார், பொண்ணை கொடுக்குறான். உடனே இங்கே இந்த ஸ்லோகம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ததௌ வாச்சம் ஸ்தூலகேஷக, ஸ்தூலகேஷி முனிவர் வந்து வாக்கு கொடுத்துட்டார். பிரதாசியாமி, உனக்கு நான் பொண்ணை தரேன், உன் பிள்ளைக்கு நான் என் பொண்ணை தரேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டார் பிரமதிட்ட. சுபே அகனி விவாகார்த்தம், ஒரு நல்ல நாளில் சுபமான தினத்தில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறா. சம்பாரம் ரச்சயா மாசத்துகு, 2 பேரும் சேர்ந்து ஏற்பாடெல்லாம் பண்ணுறா. பிரமதியும் ஸ்தூலகேஷியும் சேர்ந்து பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணணுன்ட்டு சம்பாரம் பொருட்களை எல்லாம் சங்கடித்து ரெடி பண்ணுறா. ரச்சயா மாசத்துக்குன்னு ஏற்பாடு செய்தார்கள் வனத்தில். विवाहार्थं समुद्यतौ बभूवतुः महात्मानौ समीपस्थौ तपोवने. ஸோ பிரமதியும் ஸ்தூலகேஷன் 2 பேருமா சேர்ந்து விவாகார்த்தம் உத்தியமோ, ரொம்ப முயற்சி எடுக்கிறா, நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் விவாகத்துக்காக வேண்டி மகாத்மானவ் சமீபஸ்தவ், 2 பேரும் பக்கத்தில் எல்லாம் ஒரு இடத்துல கூடிட்டா. 2 பேருமா தபோவனத்தை, அந்த தபோவனத்தில் கூடி மகாத்மானர்களான அவர்கள் 2 பேரும் பபூவத்துக்கு யாவாறு ஏற்பாடு செய்கிற மாதிரி 2 பேரும் சேர்ந்தே வேலை பண்ணுறான். अवसरे कन्या रममाना गृह अङ्गणे प्रसुप्तं पन्नगं पादेन अस्पृशत् चारुलोचना. ஸோ அந்த டைமில் இப்படி இங்கே வெளியில் இவாள ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கா ஆசிரமத்துக்கு வெளியில். அப்படி இருக்கும்போது அந்த டைமில் அவசரம்னா அந்த டைமில் அந்த கன்யா ஆறு பிரமத்வரா அவள் வந்து ரமமானா கிரக அங்கனே, வீட்டில் முற்றத்துலலாம் எப்படி விளையாடிட்டு இருக்கா. எல்லாம் சின்ன பசங்களாக தானே இருப்போம், அப்போல்லாம் கல்யாணமே சின்ன வயசில் பண்ணிவிடுவாளே. ஸோ அந்த வீட்டில் விளையாடிட்டு இருக்கக்கூட பெண்ணை ரமமானா ரொம்ப ரமிச்சுன்னு இருக்கா, ஆனந்தமாக இருக்கா. பிரசுப்தம் பன்னகம், தூங்கிட்டு இருக்க ஒரு பாம்பு. இது ஆசிரமம், எல்லாமே இருக்கும், மிருகங்கள் ஜந்துக்கள் எல்லாமே இருக்கும். அதனால் தூங்கிட்டு இருக்கிற ஒரு பாம்பை பாதேன அஸ்பிருஷத்து, காலால் தொட்டுட்டான். ஸோ விளையாடுற ஜோரில் ஒரு பாம்பை காலால் மிதிச்சுட்டான். அஸ்பிருஷத் சாருலோச்சனா, அழகிய கண்களையுடைய அந்த பெண்ணு ஒரு பாம்பை மிதித்தாள். ஸோ பன்னகேன அதை தஷ்டான கடிக்குது, பாம்பு கடிச்சு விடுது அவளை. ஸோ சா மமார, அவள் இறந்தாள். அவ்வளோதான், பாம்பு கடிச்சு செத்த போயிட்டா. வர அங்கனா சிறந்த அந்த பெண் செத்து போனான். கோலாகலக, ஒரே குழப்பம், எல்லாம் ஒரே ஆரவாரமாக இருக்குது. ஐயோ பொண்ணு போயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண பொண்ணு வேறவ. ஸோ ததா ஜாத்தகா இப்போ ஏற்பட்டது, கோலாகலமாக இருந்தது, ஒரே வருத்தத்தோடு உள்ள சத்தம். ஸோ மிருதாம் திருஷ்டுவா பிரமத்வராம், செத்துப்போன அந்த பிரமத்வராவை பார்த்து எல்லாருமே ரொம்ப வருத்தத்தோடு கதறா. அது சத்தமாக இருக்குது அங்கே. பிரமத்வரா मिलिता मुनयः सर्वे चुक्रुषुः
ஸோ முனையக சர்வே மிலிதா எல்லாம் பக்கத்தில் ஆசிரமத்தில் எல்லா உள்ள முனிவர்கள்லாம் ஓடி வந்துட்டா. சுக்ருஷுக்கோ எல்லாருமே கதறி அழறா. சோக சம்யுதாக சோகத்தோடு கூடி எல்லாருமே வருத்தத்தை தெரிவிக்கிறா. எல்லாருமே அழறா. ஸோ பூமௌ தாம் பதிதாம் திருஷ்டுவா பூமியில் கிடக்கா, அப்படி செத்து விழுந்து கிடக்கா அவள். ஸோ அவளை பார்த்து திருஷ்டுவா அவளை பார்த்து பிதா தசிய அதிதுக்கிதா யார் ஸ்தூலகேஷி. ஸ்தூலகேஷிக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஐயோ பொண்ணு இப்படி ஆசையாக வளர்த்து இப்படி போயிடுதே அப்படின்ட்டு. ஆக்ரந்தம். ஓகே. ருரோத விகத பிராணம். விகத பிராணம் பிராணம் எடுத்து கதமே போயிடுது. பிராணம் எடுத்தவளுக்கு. அதனால எல்லாருமே அழறா. ருரோத எல்லாரும் அழறா. தீப்யமானாம் சுதேஜஸா. ஆனால் தேஜஸா அவள் செத்து போய் கிடந்தா கூட ரொம்ப தேஜஸ் இருக்க மூஞ்சியில் தீப்யமானம் அப்படி ஒளி பொருந்தி இருக்கக்கூடியவளை பார்த்து அழறா. ருருகு சுத்வா. ருரு அங்கே அந்த பக்கமாக போயிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த சத்தம் கேட்குறது. தந்த ஆக்ரந்தம். அந்த சத்தத்தை கேட்டான் ருரு. தர்ஷனார்த்தம் சமாகத்தகா பார்க்கலாம்னு அந்த பக்கம் வந்திருக்கான். வந்த இடத்துல ஒரே சத்தமாக இருக்கேன்ட்டு அந்த பக்கம் வரான். இப்போ அந்த ஆசிரமத்துக்கு வரான். सजीवां इव कामिनीं रुदन्तं स्थूलकेशं च दृष्ट्वा अन्यान् ऋषिसत्तमान्. ஸோ பதிதாம் கீழே விழுந்து கிடக்கா. ததர்ஷா பார்க்குறா. ஐயோ கீழே விழுந்து கிடக்காளே நமக்கு வரப்போகிற பொண்டாட்டி. சஜீவாம் இவ காமினி உயிரோடு இருக்க மாதிரி இருக்கா. இன்னும் அந்த செத்த கலையெல்லாம் பிரேத கலையெல்லாம் வரவே இல்லை மூஞ்சியில். அவ்வளோ அழகாக இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ சஜீவாம் இவ காமினி உயிரோடு இருக்கிற மாதிரி அந்த காமினின்னு அவளை ஆசைப்பட்டான் இல்லையா அந்த காமினியா அவளை. ஸோ அதனால உயிரோடு இருக்க மாதிரி பார்க்குறான் அவள் பார்க்கும்போது. ருதந்தம் ஸ்தூலகேஷம் ச திருஷ்டுவா அழற. அப்பா அழறார் இல்லையா ஸ்தூலகேஷி அழுதுன்னு இருக்கார். அவரை பார்த்து அந்யான் ரிஷி சத்தமான் மற்ற ரிஷிகள் கூட எல்லாருமே இவரோட சக துக்கத்தை ஏற்றுக்கொண்டு அழறா. எல்லாருமே அழறதான் இவன் பார்க்குறான். ஸோ ஸ்தானாத் அந்த இடத்த விட்டு வெளியில் போய்ட்றார். ஏன்னா அங்கே உட்காந்து அழுதா நன்னா இருக்காதே. இவன் லவ் இப்போ தான் கல்யாணம் ஆகி பொண்டாட்டி கூட ஆகலை. அப்போ அதனால வெளியில் போய்ட்றான். அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டு அழறானவன். கத்வா ருரோத விரகா குலக பிரிவித்துயர் விரகம். ஐயோ பொண்டாட்டி வரப்போகிறோன்னு போயிட்டாங்கிற விரகத்தினால அவன் ரொம்ப அழறான். அஹோ தெய்வேன சர்ப்பக. தெய்வன்மே என்னது விதி. விதியால் இந்த பாம்பு வந்து இவளை கடிச்சுவிடுது. தெய்வேன பிரேஷிதக விதியால் அனுப்பப்பட்ட. பிரேஷிதம்னா அனுப்பப்பட்ட. பரம அத்புதக இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சி இப்போ நடந்திருக்கு. இது விதியோடு வேலை அப்படின்னு நினைக்கிறான். ஸோ மம ஷர்மன்னு ஷேமம் என்னோடய ஷேமத்தை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கு. ஸோ விகாத்தம்னா கேடு. ஸோ என்னுடைய ஷேமத்தை கெடுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு. துக்கஹேத்துகு அயம் கிலா எனக்கு துக்கத்துக்கு காரணத்தை கொடுத்துருக்கு. இப்போ சந்தோஷமாக இருந்த என்ன துக்கத்தில் அழுத்தி விடுத்து. கிம் கரோமி நான் என்ன பண்ணுவேன். குவ கச்சாமி எங்கே தான் போவேன். மிருதாமே பிராண வல்லபா என்னுடைய பிராணநாதையாகப்பட்ட அவள் எனக்கு பிராணனே போன்ற அவள் வல்லபான் எனது பிரியமான அவள் மிருதா அவள் செத்து போயிட்டாளே அழறா. प्रियया अनया न आलिङ्गिता वरारोहा न मया चुम्बिता
நவை ஜீவித்தும் இச்சாமி, நான் இன்னும் வாழ விரும்பலை, நான் உயிர் வாழ நான் விரும்பவில்லை. வியுக்தகா பிரியையா அணையா, இந்த அணையான இவள் இந்த பிரியமான இந்த பெண்ணை பிரிந்து, வியுக்தகா வியுக்தனா என்ன சம்யுக்தகன சேர்றது, வியுக்தகன பிரியிறது. ஸோ இவளை பிரிந்து நான் வாழ விரும்பலை. நான் ஆலிங்கிதா வராரோகா, இவளை நான் கட்டிக்க கூட இல்லை, ஏதோ இப்போ கல்யாணம் ஆனப்புறம் தானே இதெல்லாம் பண்ண முடியும், அதனால் நான் இவளை கட்டிக்கவும் இல்லை, இவளை நான் முகத்தை முத்தமிடவும் இல்லையே, எதுவுமே நான் பண்ணலையே, இப்படி போயிட்டாலே. सर्वथा लाजा होमः तथा च अग्नौ न कृतस्तु अनयासः न कृतः तु अनयासः. ஓகே, பிராணிகிரகணம்னு மேரேஜ், பாணிகிரகம் கைப்பிடித்தல், பொண்டாட்டியோட கைப்பிடிக்கிறா இல்லையா, அதெல்லாம் பாணிகிரகணம். ஸோ கல்யாணம் பண்ணிக்கல இவளை இன்னும், மத்த பாக்கியம் எனக்கு பாக்கியமே இல்லை, கல்யாணம் கூட ஆகலை, இப்படி போயிட்டாவும். ஸோ சர்வதானா ஆல்வேஸ் எனக்கு பாக்கியமே இல்லை எனக்கு. லாஜஹோமம் பண்ணி ஆகலை, பொரியெல்லாம் போட்டு ஹோமம் பண்ணுவாளே, ஸோ கல்யாணம் பண்ணாதே பொரியெல்லாம் போட்டு ஹோமம் பண்ணுறது, அந்த ஹோமமும் நடக்கலை. அக்னியில் நான் பொரியையும் போடலை. ந கிருத்தக தோ அனயாசக, இவ கூடலே போடணும் பொரிய 2 பேருமா, ஸோ அவளோட கூட நான் அதையும் நான் பண்ணலையே. அனயாசக, அன்யாக்கும் அனையாக்கும் நிறைய வித்தியாசம். அன்யான வேறொருத்தி, அனையான இவள். மானுஷ்யம் திகிதம் காமம் கச்சந்து அத்ய மம அசவஹ துக்கிதஸ்ய நவா மிருத்யுஹ வாஞ்சிதஹ சமுபைதிஹி. ஸோ மனுஷம் திக்கிதம், சி எவ்வளோ கேவலமான வாழ்வு இது, இப்படி நம்ம மனித வாழ்வாக பிறந்து என்ன பிரயோஜனம். காமம் கச்சந்தோ அதியம் மம அசவக, அசவன பிராணன், ஸோ அசுனாலே பிராணன், அசவக பகுஜனம். ஸோ என்னுடைய பிராணன்லாம் போய் சேரட்டும், எனக்கு தேவையே இல்லை, உயிர் வாழ வேண்டாம் எனக்கு. காமங்கச்சந்து இஷ்டம் போல் போயிட்டு என்னோடய பிராணனே போட்டான். ஸோ துக்கிதஸ்ய நவா மிருத்யுகு, எனக்கு மரணமும் வரமாட்டேங்கிறது, துக்கத்தில் உட்காண்டிருக்கேன். நான் வாஞ்சிதகா உபைத்திகி, நான் விரும்புகிறேன், இப்போது எனக்கு மரணம் வேணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ந உபைத்தி, அது வரமாட்டேங்கிறதே, ஷாவும் எனக்கு வரமாட்டேங்கிறதே. இப்படி தானே சீதை அழுவா ராவணனோட அங்கே இதில் இடத்துல இருக்கும்போது, சாவும் வரமாட்டேங்கிறதே இருக்குன்ட்டு. सुखं तर्हि कथं दिव्यम् आप्यते भुवि वाञ्छितं प्रपथामि हृदेति घोरे पावके प्रपथामि अहम्. ஸோ திவ்யம் சுகம், அதாவது அழியாத சுகம், நல்ல சொர்க்க சுகம் எனக்கு எப்படி கிடைக்கும்? தர்கி கதம் புவி வாஞ்சிதம். ஸோ பூமியில் இந்த மாதிரி ஒரு சொர்க்க சுகத்தை அடையணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இந்த அதாவது சொர்க்கத்துக்கு போகிறதுன்னு என்னது ஷாவு, அதான் திவ்யம் சுகங்கிறது என்னது, இறந்ததுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போய் கிடைக்கிற சுகம், அதான் திவ்யம் சுகம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூமியில் எனக்கு அது எனக்கு எப்படி கிடைக்கும், இந்த பூமியில் ஷாவுங்கிறது எனக்கு எப்படி ஏற்படும்? ஹ்ரதே கோரே பிரபதாமி, ஒரு பெரிய ஆழ்ந்த மடுங்கிறது என்னது பாண்டு, ஒரு ஆழமான குளத்தில் போய் நான் விழப்போகிறேன் நினைக்கிறான் அவன். ஸோ பிரபதாமி நான் விழுவேன், பாவக்கே பிரபதாமி இல்லையா நெருப்பில் போய் விழப்போகிறேன், எப்படியாவது எனக்கு மரணம் கிடைக்கணும், நான் சொர்க்க சுகத்தை நான் அடையணும் நினைக்கிறேன். गले पाशं कृत्वा प्राणान् त्यजामि अहं विलप्य एवं रुरुहु तत्र विचार्य मनसा पुनः. ஸோ விஷம் அத்மின்னு சாப்பிட்றது, நான் விஷத்தை சாப்பிட போகிறேன். கலே பாஷம் கிருத்துவா, தூக்கில் தொங்க போகிறேங்கிறான். கலே பாஷம் கிருத்துவா, நான் கழுத்தில் கயத்தை போட்டுட்டு நான் இப்போ போகிறேன். பிராணான்ஸ் தெஜாமி, என்னோடய உயிரை நான் விட போகிறேன். அப்படிலாம் ஒரே புலம்பம்.
விலப்பிய ஏவம் ருருகு இவ்வாறு புலம்பி எடுத்து அந்த ருருவானவன் தத்திர விசாரிய மனசா புனக இப்படி எல்லாம் புலம்பியாச்சு. அதுக்கப்புறம் மனசில் வேற ஒரு எண்ணம் தோன்றது. ஸோ மனதில் வேற ஒரு எண்ணத்தை யோசித்து चिन्तयामास स्थितः तस्मिन् नदीतटे मरणात् किं फलं मे स्यात् आत्महत्या दुरत्यया. ஸோ உபாயம் சிந்தையாமாச அங்கே நின்றுட்டே யோசிக்கிறான். ஒரு என்ன உபாயம்னு அப்படி உபாயம் பண்ணலாம் இந்த சந்தர்ப்பத்தில் அப்படின்னு யோசிக்கிறான். சிந்தை நதி தட்டை, அந்த நதி தட்டத்தில் தானே ஆசிரமம் இருக்குது. ஸோ அந்த நதிக்கரையில் நின்று யோசிச்சுட்டு இருக்கான். மரணாத் கிம் பலம் மேசியாத்து, நான் செத்து போகிறதுனால என்ன பலன்? செத்தாலே அவள் கிடைக்க போகிறதில்லை. எப்படி உயிரோடு போக கிடைக்கல, செத்தாலும் கிடைக்க போகிறலை. ஸோ அதனால் மரணம் நான் சாகிறதுனால என்ன பயன்? ஆத்மஹத்தியா துரத்தையா, அது கேவலம் இல்லையா? ஆத்மஹத்தியா பண்ணிக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். அது திருப்பியும் பிறவியை கொடுக்கும். ஆத்மஹத்தியா பண்ணிட்டா இவன் ஜீவனத்தை பாதியில் முடிச்சுட்டு போகிறான்னா திருப்பியும் பிறவி தான் உண்டு, திருப்பி சொர்க்க சுகமெல்லாம் கிடைக்க போகிறதில்லை அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ ஆத்மஹத்தியா துரத்தையா, மீற முடியாதது. पिता मे स्यात् जननी च अति दुःखिता दैवः तुष्टः भवेत् कामं दृष्ट्वा मां त्यक्त जीवितम्. ஸோ நான் செத்து போனால் எங்கள் அம்மா ரொம்ப துக்கப்படுவா. துக்கிதாக பிதாமே, என்னுடைய அப்பா ரொம்ப துக்கப்படுவார். ஜனனீச்ச அதி துக்கிதா, என்னோட அம்மாவும் ரொம்ப வருத்தப்படுவா. ரெண்டு பேருமே ரொம்ப கவலைப்படுவா. தேவகி தெய்வக துஷ்டக பவேத் காமம், யாருக்கு சந்தோஷம்? நான் செத்தா அந்த விதி இருக்கே, பொல்லாத விதி, அது வேணால் ரொம்ப சந்தோஷப்படட்டும். நான் சாகிறனால அதுக்கு தான் சந்தோஷம் இருக்கும். பவேத் காமம் துஷ்டக, இஷ்டம் போல் அதுதான் சந்தோஷப்படும். திருஷ்டுவாமாம் தெக்த ஜீவிதம், உயிர் விட்ட என்னை பார்த்து அந்த விதி தான் சிரித்து கைகொட்டி சிரிச்சுன்னு ஆனந்தப்படும். எங்கள் அம்மா அப்பா துக்கம் தான் படுவா. सर्वः प्रमुदितश्च स्यात् मच्छयेन अत्र संशयः उपकारः प्रियायाः कः परलोके भवेत् अपि. சர்வகா பிரமுதிதஷ்ட சியாத், யார் வேணால் சந்தோஷப்படட்டுமே, நான் சாகிறதுனால யார் வேணால் சந்தோஷப்படட்டும். மற்ற சயனை நான் சயமாகும்போது, நான் இறந்து விழும்போது, நான் நாசமாகும்ன்ற மற்றவா யார் வேணால் சிரிச்சுக்கட்டும். நான் அத்திர சம்சயக, எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ பிரியாகா கக உபகாரக, சரி நான் சாகிறதுனால என்னோடய பிரியைக்கு நான் என்ன உபகாரமாக போகிறேன்? அவள் போனால் அவளுக்காக வேண்டி நான் என்னோட சாவு அவளுக்கு உபகாரப்பட போகிறதா? ஒரு உபகாரம் பட போகிறதில்லை, அவள் போனவளே. ஸோ பிரியாயாக கக உபகாரக, அவளுக்கு நான் செய்கிற உபகாரம் என்ன? இதெல்லாம் கிடையாது. பரலோகே பவே தப்பி, ஸோ பரலோகத்துக்கு நான் போனால் கூட அவளோட கூட சேர்ந்து இருப்பேனா? எதுவும் தெரியாது. அதனால் எந்த சுகமும் நான் பிரியைக்கு கொடுக்க முடியாது என்னோடய சாவினால். மற்றவாளுக்கு வேணால் சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறான். மிருதே மயி ஆத்மகாத்தேன விரகாத் பீடிதே அபி ச பரலோகே பிரியா சாபி நமே ஸ்யாத் ஆத்மகாத்தினக. ஸோ ஆத்மகாத்தேன மிருதே, தற்கொலை பண்ணிட்டு, ஆத்மகாத்தம்னு தன்னைத்தானே நாசப்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம், அது தற்கொலை. ஸோ தற்கொலை பண்ணி நான் செத்து மயி மிருத்தே, நான் அப்படி செத்து போகும்போது விரகாத் பீடித்தே அபிச்சா, ஸோ விரகத்தினால் பீடிக்கப்பட்ட நான் இவ்வாறு தற்கொலை பண்ணி கொண்டால் பரலோகே சா அப்பி, அந்த பரலோகத்துக்கு போவேன். பரலோகத்துக்கு போனால் அந்த பிரியையாகப்பட்ட அவள் நமே சியாத், அவள் எனக்கு கிடைக்க மாட்டாள். ஆத்மகாத்தினக நமே சியாத்து, ஆத்மகாத்தினக தற்கொலை பண்ணினவனுக்கு பாவம் தான் கிடைக்கும். அதனால அவன் நிச்சயமாக அவள் போகிற லோகத்துக்கெல்லாம் இவன் போக முடியாது. அப்போ செத்தப்புறமா அவள் எனக்கு கிடைக்க போகிறதில்லை. ஆத்மகாத்தினக, ஏன்னா நான் தற்கொலை பண்ணி கொண்டவன்.
प्रिया सा अपि स्यात् இல்லையா மேம்? இல்ல அது நமே ஸ்யாத் பரலோகே பிரியா சா அப்பி அவ ச அப்படின்னு படிச்ச மாதிரி இருந்தது. ஓகே மேம். ஏததத்தம் ஏததத்தம் மிருதே தோஷா மயீன ஏவ அமிர்தே புனः விம்ருஷ்ய ஏவம் ருருஹு தத்ர ஸ்நாத்வா அல்ல ஸ்நாத்வா ஆச்சம்ய ஓகே. மிருதே தோஷாக மயி, நான் செத்து போனால் தோஷம்தான், எனக்கு தற்கொலை, அதனால எனக்கு தோஷம் அப்படி வரும். நான் ஏவ ஆமிருத்தேன்னு பிரிக்கணுங்க. ஆமிருத்தேன்னு சாகா விட்டால், சாகா விட்டால் அந்த தோஷம் கிடையாது. நான் இப்போ தற்கொலை பண்ணினா எனக்கு தோஷம்தான் வரும், நான் சாகானா எனக்கு தோஷம் கிடையாது. அட்லீஸ்ட் நான் அந்த குற்றத்துலேருந்து தப்பிக்கலாம். விமர்சிய ஏவம், இவ்வாறு விசாரித்து அறிந்து, ருருகு தத்திர ஸ்நாத்வா, உடனே குளிக்கிறேன். அந்த எப்படி ஒரு ஷா வீட்டுக்கு போயாச்சு குளிக்கணும். ஸோ குளிச்சுட்டு அந்த நதி தான் பக்கத்தில் இருக்கேன். ஆச்சமனம் பண்ணுறதுன்னா கை கால் சுத்தி பண்ணுறது. ஸோ கை காலெல்லாம் சுத்தி பண்ணி எல்லாம் சுச்சிஹி ஸ்திதாக, அவன் சுத்தமாகி அவன் அங்கு நின்றான். தேவார்ச்சன் அண்ட் பாணவ் அசவ், பிராணல பாணவ். ஸோ அவன் வந்து கையில் ஜலத்தை எடுக்கிறான், தேவர்களை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை தெரிவிக்கிறான். இப்போ கையில் ஜலத்தை எடுத்துட்டான், தண்ணியை கையில் எடுத்தான். பாணவ் கைகளில் தண்ணியை எடுத்து அப்ரவீத் வச்சனம் அப்படி பேசுகிறான். தேவலோகத்தை பார்த்து பேசுகிறான் அவன். என்மையா சுக்ருதம் கிஞ்சித் கிருதம், நான் ஏதாவது புண்ணியம் பண்ணி இருந்தால், சுக்ருதம்னா புண்ணியம், நான் ஏதாவது புண்ணியம் ஏதாவது பண்ணியிருந்தேன் என்றால், தேவார்ச்சனாதிகம் தேவர்களுக்கெல்லாம் பூஜை பண்ணியிருந்தேன் என்றால், ஸோ நான் குருக்களை பூஜை பண்ணியிருந்தேன் என்றால், நல்ல குருமார்களுக்கெல்லாம் சேவை பண்ணியிருந்தேன் என்றால், பக்தியாகுதம் பக்தியோடு என்னுடைய அக்னிகோத்திரம் முதலான காரியங்கள் எல்லாம் நான் ஒழுங்காக பண்ணியிருந்தேன் என்றால், ஜபம் எல்லாம் பண்ணியிருந்தேன் என்றால், தபகா கிருதம் தபசோடு எல்லா காரியத்தையும் ஸ்ரத்தையாக பண்ணுறதே ஒரு தபஸ் தான். ஸோ அந்த தபசோடு நான் இருந்திருந்தேன் என்றால், அதீதாக அகில வேதாக எல்லா வேதங்களையும் நன்றாக கற்றுக்கொண்டிருந்தேன் என்றால், காயத்ரி சம்ஸ்கிருதா எதி காயத்ரியை நான் ரொம்ப ஆராதனை பண்ணியிருந்தேன் என்றால், ஸோ இவ்வளோலாம் நான் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அது எல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால் அவளை மீட்டு தரணுங்கிற மாதிரி கேட்க போகிறான் இப்போ. ஸோ காயத்ரி சம்ஸ்கிருதா, சம்ஸ்காரம்னு என்னது, அவளை போற்றி பாராட்டி அந்த காயத்ரி மந்திரத்தை நான் ஒழுங்காக ஜெபிச்சிருத்தேன் என்றால், ஸோ ரவிஹி சூரியனால சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணியிருந்தேன் என்று ஆராதித்தக சூரியனை ஆராதித்திருந்தேன் என்றால், தேன இவற்றினால் எல்லாம் அந்த பெண், அந்த பிரமத்வரா தேன அந்த இவைகளை கொண்டு, மமப்பிரியா சஞ்சீவது அவள் உயிரோடு வரட்டும், இந்த புண்ணியத்தெல்லாம் அவள் எடுத்துட்டு அவளுக்கு உயிர் கிடைக்கட்டும். எதி ஜீவேத் ந மே காந்தா, என்னுடைய மனைவியாகப்பட்டவள் என்னுடைய பிரியமாகப்பட்டவள் அவள் உயிரோடு வரலை என்றால், ஜீவனம் கிடைக்கலை என்றால், பிராணான் அகம் தேஜே நான் என்னோட உயிரை விட்டுடுவேன் தத்தக அப்புறம். ஸோ இப்போ ஒரு சபதம் மாதிரி பண்ணுறான், என்னோட இவள் உயிரோடு வரணும், இல்லாட்ட நான் பிராணத்தை விட்டுடுவேன்.
एवं विलपतः तस्य भार्यया दुःखितस्य च. ஸோ இப்படி எல்லாம் சொல்லிட்டு அந்த பூமியை ஜலத்தை தூக்கி பூமியில் விட்டுடுறார். ஸோ ஒரு சபதம் எடுக்கிற வச்சு தண்ணியை வச்சுன்னு சபதம் பண்ணுறாங்க. ஸோ பூமியில் விட்டார், சிட்சேபை விட்டார். ஆராத்திய தேவதாக எல்லா தேவதைகளையும் இப்படி ஆராதித்து கொண்டு அந்த பூமியை தண்ணீர் தரையில் விட்டார். ராஜா உவாச்சார் இங்கே பரிசித்து சொல்கிறார், ஏவம் விலபதக தஸ்ய பாரியையா. ஸோ இவ்வாறு புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த பாரியான்னு சொல்லிட்டார். ஏன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனாலே அந்த காலத்தில் பாரியான்னு சொல்லிடுவான். ஸோ அந்த அப்படி புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அவனுடைய பெண்டாட்டியால் துக்கிதஸ்யச்ச அந்த பெண்டாட்டியால் ஏற்படக்கூடிய துக்கத்தில் அனுபவிச்சுட்டு இருக்கானவன். ஸோ இப்போ இவ்வாறு துக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவனை देवदूतः तदा अप्येत्य वाक्यम् आह रुरुं ततः. देवदूत उवाच मा अकाशीः सागसं ब्रह्मन् कथं जीवेन्मृता प्रिया. தேவதூதன் வரானுப்போ ததா அபியேத்தியா இவர் தேவர்களை நோக்கி இப்படி சொல்லியிருக்கா இல்லையா, அதனால் ஒரு தேவதூதன் வரானுங்க. அபியேத்தி அவனை நோக்கி வந்து வாக்கியமாக அவரை பார்த்து பேசுகிறான். ருரும் ததகா ருருவை பார்த்து சொல்கிறான் தேவதூதன், மா அகாஷிஹி சாகசம், ரொம்ப சாகசமெல்லாம் பண்ணாதேப்பா, எப்படி செத்து போன ஒரு உயிரோடு வருவா கேட்குறான் அவன். ஸோ ரொம்ப சாகசம் பண்ணாதே ஹே பிரம்மன், உயிரை விடுறது ஒரு சாகசமான வேலை தானே அது. ஸோ அதை பண்ணாதே. கதம் ஜீவேத் மிருதா பிரியா, அவருடைய பிரியை செத்து போயிட்டா, அவள் எப்படி உயிரோடு வருவா அப்படின்னு கேட்குறாரு அந்த தூதன். அது தேவதூதன் அங்கே வரான். இப்போ இவன் சபதம் பண்ணிட்டான் இல்லையா, தேவர்களை பார்த்து தான் ஒரு சபதம் மேலே பார்த்து தான் அப்படியெல்லாம் ப்ரே பண்ணியிருக்கான். ஸோ அப்போ தேவதூதனை அவன் அனுப்பிச்சி விட்றான்னு நினைக்கணும். அப்போ அவன் வந்துடுறான். அவன் வந்து கேட்குறான், எப்பா நீ ரொம்ப இந்த சாக போகிறேன்னு அது இதெல்லாம் சொல்கிறான். இவன் நீ உயிரோடு தரலையினால் நான் சாவேன்கிறானே, இந்த சாகசத்தெல்லாம் நீ பண்ணாதே. கதம் ஜீவேத் மிருதா பிரியா, எப்படியாக செத்து போன உயிரோடு வருவா அப்படின்னு கேட்குறேன். गंधर्व अप्सरसो सुता अन्यां कामय सार्वंगी प्रतान्यं च अविवाहिता. ஸோ கத ஆயுகு யஷா, இவளுக்கு ஆயுசு போயிடுது, ஆயுசு முடிஞ்சு போயிடுது இவளுக்கு. சுஷ்ரோணி, சுஷ்ரோணின்னு அழகிய இடுப்பை உடையவள் அப்படின்னு அர்த்தம். கந்தர்வ அப்சரசக சுதா, இவளை யாரோடு பண்ணு, ஒரு கந்தர்வன் விஸ்வாசுக்கும் அந்த அப்சரசுக்கும் பிறந்த பிள்ளை இவன். ஸோ அந்த பொன்னிவள். ஸோ அந்த பெண் வந்து இப்போ இறந்து போயிட்டா, ஆயுசு முடிஞ்சு போயிடுது. அந்யாம் காமைய, நீ வேறொருத்தையும் ஆசைப்பட்டுக்கோ, வேறொருத்தையும் கல்யாணம் பண்ணிக்கோ. அந்யாம் காமைய விரும்பு. சாரு அங்கீம், ஸோ அழகான ஒரு அங்கங்களை உடைய இன்னொரு பெண்ணையும் நீ விரும்பிக்கோ, நீ கல்யாணம் பண்ணிக்கோ. மிருதா இயம் ச அவிவாகிதா, கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவள் செத்து போயிட்டா, அதனால நீ வேற ஒருத்தையை தேடி கல்யாணம் பண்ணிக்கோன்ட்ட. கிம்ரோதிஷி, இதுக்கு வேண்டி அழுவாளா, கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே என்ன அழுகுன்னு கேட்குறான் தேவதூதன். சூதுர்புத்தே, புத்தி கட்டவனே, காப்ரீதகத்தை அனையாசக, உனக்கு என்ன பிரீதி இவளோடு கூட, கல்யாணமே அவிவாகிதா, கல்யாணம் போயாச்சு, அப்புறம் உனக்கு என்ன அங்கே அவள் மேலே பிரியம் கேட்குறான். ஸோ உடனே ருரு சொல்கிறான், தேவதூதனே நசான்யாமை வரிஷ்யாமி, நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வர்ணம் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அகம் அங்கனாம், எந்த ஒரு பெண்ணையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். राजोवाच विदित्वा इति हठं तस्य देवदूतः
சரி, எதி ஜீவேத் வா ந ஜீவேத், அவள் உயிரோடு வருவளோ வரமாட்டோம், எனக்கு அதை பற்றி தெரியாது. அந்த பிரமத்வரா உயிரோடு வரட்டும் வராமல் போகட்டும். ஐயா மர்த்தவியம் சாதுனாமையா, நான் போத்தான் போகிறேன். அவள் வந்து நீ இந்த மாதிரி அவளை காப்பாற்றி கொடுக்கலைன்னா நான் போத்தான் போகிறேன். ஸோ ராஜா உவாச்சா திருப்பி இப்போ இங்கே பரீட்சித் சொல்லிட்டு இருக்கார். விதித்வா இது கட்டம் தஸ்யா, இப்படி ருரு சாதிக்கிறானே, ஒரே பிடிவாதமாக இருக்கானே அப்படின்னு பார்க்குறான் தேவதூதன். முதான்விதகா, சந்தோஷப்படுறான். இவ்வளோ ஒரு அட்டாச்சோ ஒரு பெண்ணை அடையணுங்கிற ஆசையில் ஸ்ட்ராங்காக இருக்கானே, அந்த ஒரு பிடிப்போடு இருக்கானேங்கிறத பார்த்து முதா அன்விதகா, ரொம்ப சந்தோஷப்பட்ட தேவதூதன். मुदा अन्वितः उवाच वचनं तथ्यं सत्यं च अतिमनोहरम् उपायं शृणु विप्रेन्द्र विहितं यत्सुरैः पुरा. ஸோ தத்தியம் வச்சனம், கரெக்டான வார்த்தை பேசியிருக்கான், உள்ளது உள்ளபடி பேசியிருக்கான். எனக்கு உயிர் வேணும் அவளோட, அவ்வளோதான் அப்படின்னு கிளியராக பேசிட்டான் இல்லையா. ஸோ அதை கேட்டுட்டு இவன் வந்து இவனும் தத்தியம் வச்சனம் சத்தியம் ச அதி மனோகரம். ஓ ஆச்சா, அது சத்தியமாகவும் அதிமனோகரமானவும் வார்த்தையே ஊவாச்சனவர் இவன் சொல்கிறான். யார்? தேவதூதன் சொல்கிறான். நல்ல உள்ளது உள்ளபடி எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்கிறானாம். சத்தியமான வார்த்தையை, மனோகரமான மனசுக்கு பிடித்தமான வார்த்தை ஊவாச்சா. ஸோ ஒரு வார்த்தையை சொல்கிறான், அது ஒரு உபாயத்தை கொடுக்குறான் இந்த தேவதூதன். உபாயம் சுணு விப்ரேந்திர, ஏ பிராமணோத்தவனே, ஏ ருருவே, ஒரு உபாயம் சொல்கிறேன் கேளு. விகிதம் எத் சுரைஹி புரா, தேவர்களால் நியமிக்கப்பட்ட ஒரு 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 கண்டிஷன். ஸோ அந்த கண்டிஷனை நீ கேளு, அது ஒரு நல்ல உபாயம் உனக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு உள்ளதை சொல்கிறான். யார்? அந்த தேவதூதன் ருருட்ட. ராதே கிருஷ்ணா, இங்க வந்து உவாச்ச வச்சனம் சத்தியம். ஆயுஷः அந்தப்ரதானேன ஜீவய ஆஷு பிரமத்வராம் ருருருவாச்ச ஆயுஷோ அர்த்தம் பிரயச்சாமி கன்யாயைன அத்ர சம்சயः. ஸோ தேவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காளாம். என்ன சொல்லியிருக்கான்னா, ஆயுஷக அர்த்த பிரதானேன, தன்னுடைய ஆயுஷில் பாதியை கொடுத்து, அர்த்தம் பாதியை கொடுத்து ஜீவைய ஆயுஷு பிரமத்வராம். ஸோ தன்னோட ஆயுசை பாதியை கொடுத்தா அந்த பொண்ணை அந்த ஆயுசு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும் அவளுக்கு. ஸோ அது அப்படி நீ அந்த பிரமத்வராவை உயிர்ப்பி, உன்னால் முடியும். ஸோ அவளுக்கு ஒரு பாதி ஆயுசு, உன்னோட ஆயுசு நீ ஆயுசை குறைச்சிக்கணும், அப்படி கொடுத்து அவளோட சேர்ந்து வாழலாம். ஸோ பிரமத்வராவன் நீ அப்படி எழுப்பு. அப்புறம் ருரு சொல்கிறான், ஆயுஷக அர்த்தம் பிரயச்சாமி, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், என்னோடய பாதி ஆயுசை நான் கொடுக்குறேன். கன்யாயை ந அத்திர சம்சயக்கா, கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், சந்தேகமே வேண்டாம், நான் என்னோடய பாதி ஆயுசை அவளுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறேன். प्रति आवृत प्राणा प्रोत्तिष्ठतु मम प्रिया विश्वावसुः तदा तत्र विमानेन समागतः. ஸோ அப்போ நான் அத்திய பிரதி ஆவர்த்த பிராணாக, உயிர் திரும்பி வந்துடும். அப்போ சுற்றி எடுத்து வெளியில் போன உயிர் அவளை சுற்றி எடுத்து இவள்கிட்ட வந்து சேர்ந்துடும். ஸோ பிராவித்து உத்திஷ்டத்து, எழுந்திருக்கட்டும் அவள். ஸோ புரோத்திஷ்டத்துங்கிறது எழுந்திருக்கட்டும் அவள். மம பிரியா, என்னுடைய பிரியை என்னுடைய ஆயுசில் பாதி எடுத்துன்னு அவள் எழுந்திருக்கட்டும். அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது விஸ்வாவசுகு ததா தத்ரா, விஸ்வாவசு வரானங்க கந்தர்வன், தத்ர விமானேன சமாகதக, விமானத்தில் வந்தார். இந்த விஸ்வாவசுக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் தான் இது பிரமத்வரா. ஸோ அவள் அப்பாவே வராருங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், விஸ்வாவசு கந்தர்வன் வரார் எடுத்துக்கலாம். புத்ரீமிருதாம் ச ஆஷு ஸ்வர்கலோகாத் பிரமத்வராம் ததஹ கந்தர்வராஜஸ்ச தேவதூதஸ்ச சப்தமஹ. ஸோ
ஸோ சொர்க்கலோகத்துலேருந்து வந்திருக்கார் அந்த கந்தர்வன். எதுக்கு வந்திருக்காருன்னா பொண்ணை செத்து போட்டுட்டாயின்னு பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கார் அவர். ஸோ மிருதாம் புத்ரீம், தன்னுடைய பெண் இறந்து போய்விட்டாள். ஸோ பிரமத்வராம் மிருதாம் புத்ரீம், பிரமத்வராவை இறந்து போன பெண்ணை ஞாத்துவா அறிந்து, சொர்க்கலோகம் வர இப்போ நியூஸ் போயிடுது இவ போயிட்டான்னு. அதனால் அங்கேருந்து கந்தர்வர் வர. ஸோ ததோ கந்தர்வராஜக, அந்த கந்தர்வராஜனான அந்த சப்தமக சிறந்த உயர்ந்த அந்த விஸ்வாவசு தேவதூதஷ்ச. ஸோ தேவதூதனும் அங்கேருந்து வரான். ஸோ தேவதூதனும் திரும்பி வரான் இங்கே கந்தர்வராஜனோடு கூட. இல்லை தேவதூதனாக இவர் வராருன்னே வச்சுக்கலாம். ஏன்னா கந்தர்வர்கள் தேவரனோட தூதனாகவே வரலாமே. ஸோ அப்படி வர மேனகை அப்புறம் தான் சூலகேசி ஆசிரமத்தில் விட்டுட்டு ஓடி போயிடுவான். எஸ் वचनं प्रत्यभाषतां धर्मराजरुरोः पत्नी सुता विश्वावसोः तथा. ஸோ தர்மராஜம் உபேத்திய இதம் வச்சனம். ஸோ நேர தேவதூதன் என்ன பண்ணுறான், இங்கே வரல அவன் தர்மராஜம் உபேத்தியான்ட்டான். ஸோ அவன் நேர யமன்ட்ட போகிறான். ஏன்னா ருரு சொல்லிட்டான் நான் என்னோடய ஆயுசை பாதி கொடுக்குறேன்னு விட்டார். அப்போ தேவதூதன் இப்போ ருருவோட தூதனாக போயிட்டார். யார்கிட்ட, யமன்கிட்ட. தர்மராஜம் உபேத்தியா, தர்மராஜனை அடைந்த அந்த தேவதூதன் வச்சனம் பிரத்யபாஷதாம். ஸோ அவர்கிட்ட போய் சொல்கிறான், தர்மராஜ ஹே யமனே, ருரோஹோ பத்னி, ருருவுடைய ஒய்ஃப்னே சொல்லிட்டார். சுதா விஸ்வாவசோஹோ, ஆறு விஸ்வாவசுடைய பெண்ணான அந்த ருருவுடைய பத்னியாகக்கூடிய அந்த பிரமத்வரா ததா அப்பொழுது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். प्रमद्वरा कन्या दष्टा सर्पेण च अधुना सारुरोः आयुषः अर्धेन मर्दुकामस्य सूर्यज. ஸோ பிரமத்வரா கன்யா, அவனோட பத்திரி, இவருடைய பெண்ணு ஆகப்பட்ட அந்த பிரமத்வரா என்ற கன்னிகை தட்டா சர்ப்பேன, சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டு அதுனா மிருதா, இப்போ செத்து போய் கிடக்கா. சா அவள் ருரோஹோ ஆயுஷக அர்த்தேன, அவள் ருருவுடைய ஆயுஷில் பாதியை எடுத்துண்டு மர்த்துகாமஸ்ய சூரியஜா, மர்த்துகாமஸ்னா இறக்க விரும்புகிறான் யார், ருரு. ஸோ இறக்க விரும்பக்கூடிய அந்த ருருவுடைய பாதி ஆயுஷை எடுத்துக்கொண்டு ஹே சூரியஜா, சூரியனின் பிள்ளையே. யமன் யார், சூரியனோட பிள்ளை தானே, சூரியனுக்கும் சாயாக்கும் பிறந்தவன் இல்லையா யமன். ஸோ அந்த சூரியனுடைய பிள்ளையே இந்த மாதிரி அவன் பாதியை இறக்க விரும்புகிறான், இல்லாட்டா என்னோட ஆயுஷில் பாதியை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இங்கே தேவதூதன். व्रतचर्या प्रभावतः धर्म उवाच विश्वावसु सुतां कन्यां देवदूत यदीच्छसि. எதி இச்சசி. ஓகே, சம் உத்திஷ்டது, எழுந்திருக்கட்டும். ஸோ இந்த ஆயுசு பாதி எடுத்துன்னுட்டு அந்த பெண் எழுந்திருக்கட்டும். தேவதூதன் யமன்ட்ட போய் சொல்கிறான், தனுவங்கின்னா இந்த தனுன்னு இன்னொரு அர்த்தம், தனுன்னா உடம்புன்னு ஒரு அர்த்தம், இன்னொன்று தனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? ஸோ தனு அதான ஒல்லி. ஸோ ஒல்லியான உடம்பை உடைய அந்த பெண் பிரமத்வரா எழுந்திருக்கட்டும், இவனுடைய ஆயுஷில் பாதி எடுத்துட்டு அது அவளை உயிர்ப்பிக்கட்டும் சொல்கிறான். ஓ இன்னும் இருக்கு இல்லையா, ராஜோ வாச்சா. ஓகே இது. ஸோ ராஜா சொல்கிறார், பரீட்சித் இங்கே கண்டினியூ பண்ணுறார், ஏவ முக்தக ததோ கத்வா. ஸோ விரதச்சரிய பிரபாவத்தக, ஏன்னா இவர் நல்ல விரதத்தை கடைப்பிடித்திருக்கிறார். யார், ருரு நிறைய தபஸ் பண்ணியிருக்கார். அந்த பிரபாவத்தினால அவள் பாதியை கொடுத்து எழுந்திருக்கட்டும்னு சொன்ன உடனே தர்மர் சொல்கிறார், விஸ்வாவசு சுதாம் கன்யா, விஸ்வாவசுடைய பெண்ணான அந்த கன்னிகை தேவதூதனே எதீச்சசி, உனக்கு விருப்பம் என்றால், தேவதூதன் அவன் தான் விருப்பத்தை தெரிவிக்கிறார், உனக்கு விருப்பம் என்றால்
உத்திஷ்டசு ஆயுஷக அர்த்தேன ருரும் கத்வா துவம் அர்ப்பய. ஸோ நீ வந்து அவளுக்கு அந்த பாதி ஆயுஷை கொடுத்துரு. நான் இது மாதிரி உத்திஷ்டத்தோ அவளை எழுந்திருக்கட்டும். ருரும் கத்வா துவம் அர்ப்பயா, அவன்கிட்ட போய் சொல்லிடு, உயிர் கிடைக்கும்னு சொல்லிடுன்னு சொல்கிறேன். அதையும் சேர்த்து வாசிக்க. राजोवाच एवमुक्तः ततो गत्वा जीवयित्वा प्रमद्वरां दुरोहोसम् अर्पयामास देवदूतः त्वर अन्वितः. ஓகே. ஏவமுக்தகா இவ்வாறு சொன்ன உடனே யமன் சொல்லிட்டான். ஸோ கத்வா உள்ள போகிறான், தேவதூதன் போகிறான். ஜீவயித்வா பிரமத்வராம். ஸோ இவளுக்கு உயிர் கிடச்சிடுத்து. பிரமத்வராவை ஜீவிச்சான். ருரோஹோ சம அர்ப்பயாமாச. ஸோ தேவதூதன் வந்து என்ன பண்ணிட்டான், நேராக ருருட்ட போய் இந்தா வச்சுக்கோம்மா, உன்னோட பொண்டாட்டி நான் உயிர்ப்பிச்சாச்சு வச்சுக்கோ அப்படின்னு துவரான்வித்தகா ரொம்ப வேகமாக ருருவிடம் ஒப்படைத்தான் அந்த பிரமத்வராவை. शुभे अन्हि विधिना रुरुणा अपि विवाहिता इत्थं च उपाय योगेन मृतापि उज्जीविता तदा. ஸோ தத்தோ சுபே அகனி, நல்ல நாளில் விதினா விதிப்படி சாஸ்திரப்படி அந்த ருருவால் அவள் கல்யாணம் பண்ணிக்கப்பட்டாள். ருருணாபி விவாகிதா, அவள் கல்யாணமான பெண் ஆயிட்டா. அப்போ இத்தம்ச உபாய யோகேன, இவ்வாறு உபாயத்தினால அந்த பெண் பிழைத்தாள். மிருதா அப்பி, செத்து போனவள் கூட உஜ்ஜீவிதா, வாழ்விக்கப்பட்டாள், உயிர் கொடுக்கப்பட்டாள் அப்படின்னு பரிசித்து இப்போ சொல்கிறேன். உபாயः उपाययोगेन उपायः तु प्रकर्तव्यः सर्वथा शास्त्रसम्मतः मणिमन्त्र औषधीभिः च विधिवत् प्राणरक्षणे. உபாயம் பண்ணணும். அதே மாதிரி எப்படி அவனுக்கு எப்படி பாதி ஜீவன் கிடைச்சதோ அதை மாதிரி ஏதாவது உபாயம் இப்போ பண்ணி ஆகணும். பிராகர்த்தவிக, நன்றாக செய்ய வேண்டும். சர்வதா சாஸ்திர சம்மத்தக. ஸோ இது சாஸ்திரமே ஒத்துக்கொண்டிருக்கு. ஏன்னா தேவதூதனே ரைட்டு இப்படி ஒரு உபாயம் இருக்குன்னு சொல்லி வழிகாட்டியிருக்கான். அதனால அந்த மாதிரி சாஸ்திரத்துக்கு உட்பட்டு நம்ம உபாயம் தேடணும். ஸோ மணி மந்திர ஔஷதி பிஷ்ச. ஸோ மணிங்கிறது சிந்தாமணி மாதிரி ஒரு கல், அந்த கல்லை கிடச்சானா உயிரை காட்டானா கொடுத்துருமே, அந்த மாதிரி சிந்தாமணி கல் மாதிரி ஏதாவது கல் கிடைக்கிறதா பார்க்கணும். இல்லையா மந்திரம், ஏதாவது மந்திர ரூபத்தில் ஜபிக்கிறதுனால உயிர் கிடைக்குமா, இல்லை ஓஷதி, ஏதாவது ஓஷதியை சாப்பிட்டானா உயிர் கிடைக்குமா அப்படின்னு விதிவத் பிராணரட்சணை, என்னுடைய பிராணரை ரட்சிக்கிறதுக்கு சாஸ்திரப்படி ஏதாவது ட்ரை பண்ணி ஆகணும். இத்தியுக்துவா வாசிங்க. सचिवान् राजा कल्पयित्वा सुरक्षकान् कारयित्वा अथ प्रासादं सप्तभूमिकम् उत्तमम् आरुरोह उत्तरासूनुः सचिवैः सह तक्षणम्. ஸோ சச்சிவான் தன்னுடைய மந்திரிகள் எல்லாம் பார்த்து இவ்வளோ பெரிய கதையெல்லாம் சொல்லி அவளுக்கு விஷயத்தெல்லாம் சொல்லிவிட்டு ராஜா வந்து கல்பயித்வா சூரக்ஷகான், தன்னை ரட்சிக்கிறதுக்கு எல்லா செக்யூரிட்டி ஏகப்பட்ட ஆளுகளும் ஏற்பாடு பண்ணிட்டார். ஒரு பெரிய பேலஸில் போய் ஏறி உட்காந்துற போகிறார். இப்போ காரயித்வா அத பிராசாதம், ஒரு பெரிய மாளிகை வேறு கட்டிவிட்டார் போட்டுருக்கு. ஸோ பிராசாதத்தை ஏற்படுத்தி, பிராசாதங்கிறது மாளிகை. ஸோ ஒரு மாளிகை ஏற்படுத்தி சப்த பூமிகம் 7 மாடி கட்டடம் அது.
ஸோ 7 நாளைக்கு 7 மாடி வச்சுருக்காரு கொடுக்கு. 7 மாடி கட்டடத்தை எழுப்பி உத்தமமான அந்த இதில் 6 ரோகா அது மேலே ஏறி போய் கொண்டார். உத்தராசூனு உத்தரையுடைய பிள்ளையாகப்பட்ட அந்த பரீட்சித்து. ஸோ சச்சிவைகி சக தட்சணம். ஸோ அது எல்லா மந்திரி பிரதானிகளெல்லாம் அழிச்சுட்டு நேராக 7வது மாடியில் போய் உட்காந்துட்டார் பரீட்சித். मणिमन्त्रधराः शूराः स्थापिताः तत्र रक्षणे प्रेषयामास भूपालः मुनिं गौरमुखं ततः. மணிமந்திரதராக எல்லாவது அதான் மணியை பற்றி விஷயம் தெரிஞ்சவர்கள், மந்திரங்களை பற்றி தெரிந்தவர்கள், மந்திரதராகன தரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், சூராக அப்படிப்பட்ட வீர சூரர்கள் எல்லாம் ஸ்தாபிதாக தத்திர ரட்சணே. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, எல்லாரும் அங்கே ரட்சிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏதாவது பாம்புக்கு வந்தானே உடனே அந்த மாற்று மருந்து கொடுத்து எதாவது பண்ணி ஆகணும். ஸோ அதுக்கெல்லாம் அவளெல்லாம் ரெடியாக வச்சாச்சு. ஸோ அந்த மருந்து கொடுக்குறவாள்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. தத்திர ஸ்தாபிதாக வைக்கப்பட்டார்கள், நிறுத்தி வைக்கப்பட்டார்கள் ரட்சணத்துக்காக. பிரேஷயாமாச பூபாலக. ஸோ ராஜா பூபாலன்னா ராஜா பரீட்சித் என்ன பண்ணார், கௌரமுகம் முனிம், ஏற்கனவே கவிஜாத்தன்னு பேர் போட்டிருக்கு. இந்த சிங்கி முனிவருக்கு இங்கே கவிஜாதகான்னு பேர் தான் போட்டிருக்கு. ஒருவேளை அந்த பசுவை பார்த்ததுக்கப்புறம் இவர் பிறந்தாரோ, ஏதோ பசுவை அப்பா பார்த்து அதனால இவர் பிறந்ததுனால கவிஜாத, கவினாலே பசுக்கு பிறந்தன்னு அர்த்தம் கவிஜாதக. இப்போ திருப்பியும் கௌரமுகம்னு சொல்கிற போது அது பசுவினுடைய முகத்திலேருந்து வந்த மாதிரி அப்படி தான் பேர் இருக்குது. அந்த சிங்கியை தான் ரெஃபர் பண்ணுறா. இந்த பேர்களெல்லாம் ரெஃபர் பண்ணுறது சிங்கி முனிவரை. ஸோ அப்படிப்பட்ட முனிவர்கிட்ட நியூஸ் அனுப்புகிறார், பிரேஷயாமாச ததக. ஸோ அதனால அவர்கிட்ட முனிவர்கிட்ட சொல்லி அனுப்புகிறார், நான் உங்கள் அப்பாவுக்கு பண்ண தப்புங்கிறத இப்போ தான் சொல்லி அனுப்ப போகிறார். இவ்வளோ விஷயம் இங்கே நடந்ததுக்கப்புறம் இவெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ உபாயமெல்லாம் பண்ணினதுக்கப்புறம் உங்கள் அப்பாவுக்கு மேலே நான் போட தப்புன்னு விஷயத்தை சொல்லி அனுப்புகிறார் அது ராஜா. प्रासादार्थं सेवकस्य क्षमस्व इति पुनः पुनः ब्राह्मणान् सिद्धमन्त्रज्ञान् रक्षणार्थम् इतस्ततः. ஸோ பிராசாதார்த்தம் தான் பிரசன்னமாகணும். நீங்கள் உங்களோட கோபத்தை தணிச்சுக்கணும். பிராசாதம்ங்கிறது இங்கே பிரசாதங்கிறது பிரசன்னமாகிறதுங்கிற ஒரு அர்த்தம் உண்டு. ஸோ அந்த பிரசன்னம் ஆகணும். நீங்கள் என்ன என்ன மன்னிச்சுக்குங்கள், க்ஷமஸ்வ என்னை மன்னித்து கொள்ளுங்கள். சேவகசியா உங்களுக்கு சேவகன். ஏன்னா முனிவர்கள் எல்லாம் ரொம்ப அடோர் பண்ணணும், ராஜாக்கள் எல்லாம் ரொம்ப கொண்டாடி வச்சுக்கணும். ஆனால் தப்புன்ட்டேன் நான், அதனால் என்னுடைய தப்பை நீங்கள் மன்னிக்க வேண்டும். இத்தி புனப்புனக மீண்டும் மீண்டும் போய் சொல்லணும் அப்படின்னு ஒரு சேவகன் அனுப்பிச்சிட்டார். ஸோ அந்த சிங்கிடம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒரு ஆள் அனுப்பிச்சிட்டாரு. ஸோ பிராமணான் சித்த மந்திரஜான், அதாவது பிராமணர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்கார். சித்த மந்திரஜான மந்திரங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள், அப்படிப்பட்ட அறிந்தவர்கள். ரட்சணார்த்தம் இதஸ்ததக, இங்கும் அங்கும் எல்லா இடத்துலையும் ஆல் ரவுண்டு இந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் விஷயம் தெரிஞ்ச ஆளெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கார் அந்த பேலஸை சுற்றி. मन्त्रिपुत्रः स्थितः तत्र स्थापयामास दन्तिनः न कश्चित् आरुहेत् तत्र प्रासादे च अतिरक्षिते. ஸோ மந்திரிபுத்திரன், ஸோ ஒரு மந்திரியோட பிள்ளையை அங்கே ஏற்பாடு பண்ணி நீ தான் மெயின் ஆள் காப்பாற்றணும். ஸோ அங்கே தத்திர ஸ்தாபயா மாசா, அவன் என்ன பண்ணினா தந்தினக ஸ்தாபயா மாசா. தந்தினகன்னு என்னது, அந்த தந்தமுடைய யானைகள்னு அர்த்தம். தந்தி அப்படின்னு சொன்னானே தந்தத்தை உடைய யானைகளுக்கு தந்தினக. ஸோ அந்த யானைகளெல்லாம் நிறுத்தி வைக்கிறான். யார் ஏறி வந்துடக்கூடாது. இதை தாண்டி இந்த பிராசாதத்தில் மேலே போய் பரீட்சத்தை யாரும் பார்க்கக்கூடாது. ந கட்சித ஆருகேத்திர தத்திர. ஸோ யாருமே படி ஏறி மாடியில் போகக்கூடாது. பிராசாதம் அந்த மாளிகையில் அதிரட்சித்தே, ரொம்ப ரட்சிக்கப்பட்ட அந்த மாளிகையில் யாரும் ஏற்படாத மாதிரி சுற்றி யானைகளை வேற நிறுத்தி வச்சுட்டான் மந்திரியோட பிள்ளை. பிராசாதே
वातः अपि न चरेत् तत्र प्रवेशे विनिवार्यते भक्ष्य पूज्य आदिकं राजा तत्रस्थः चकारसः வாதோபி காற்று கூட உள்ளே போக முடியாதான் நேச்சரே தத்திர காற்று கூட போக முடியாதபடி அவ்வளோ ப்ரொடெக்ஷனாக பண்ணியிருக்கலாம். ஸோ பிரவேஷே நிவாரியத்தே நன்னா தடுக்கப்பட்டு காற்றோட என்ட்ரி கூட தடுக்கப்பட்டு அப்படி ஒரு மகள். ஸோ பட்சிய போஜ்யாதிகம் எதெல்லாம் சாப்பிடணுமோ ராஜாவுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ அதெல்லாமே அங்கேயே உட்காந்து வெளியிலே வரல அவர். ஸோ தத்ரஸ்தக அங்கேயே இருந்து கொண்டு சகாரசக அதெல்லாம் செய்தார். சாப்பாடெல்லாம் ஆகாரம் எல்லாமே அங்கே தான் அவருக்கு. स्नान संध्या आदिकं कर्म तत्र एव विनिवद्य च राजकार्याणि सर्वाणि तत्रस्थः च अकरोत् नृपः. அவ்வளோதான். குளிக்கிறது தெளிக்கிறது சந்தியாவந்தனம் பண்ணுறது எல்லாம் அங்கேயே தத்திரையேவ வினிவர்த்தி அந்த புது மகளில் போய் உட்காந்து அங்கேயே தான் எல்லாத்தையும் காரியத்தை முடிக்கிறாரு. ராஜகாரியங்கள்லாம் பார்க்கணுமே ராஜகாரியத்தெல்லாம் பார்க்குறதுக்கு அங்கே தான் கையெழுத்து போனோம்னா அங்கே கொண்டு போகணும் ஃபைல் எல்லாம். அவ்வளோதான். தத்ரஸ்தக அங்கே இருந்து கொண்டு அக்கரோத்துன்றிருப்பக செய்தார். எல்லா ராஜகாரியங்களும் அந்த மாளிகையில் இருந்தபடியே பார்த்துட்டார் ராஜா. मन्त्रिभिः सह सम्मन्त्रय गणयन् दिवसान् अपि कश्चिच्च कश्यपः नाम ब्राह्मणः मन्त्रिसत्तमः. ஸோ மந்திரிபிகி சக சம்மந்திரேன மந்திராலோசனம். ஸோ அவள்கிட்ட என்னென்ன ஆலோசிக்கணுமோ மந்திராலோசனையெல்லாம் அந்த இடத்துல உட்காந்து மந்திரிகளோட ஆலோசனை பண்ணிட்டு கணயன் திவசானபி இன்றைக்கி ஒரு நாள் போச்சா ஓகே ஒரு நாள் போச்சு நாளைக்கு 2 நாள் போச்சா இப்படி எண்ணிட்டே இருக்காரா ராஜா. ஸோ நாட்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டு கஷ்யபக நாம அந்த டைமில் ஒருத்தர் யார் கஷ்யபர்னு ஒரு ரிஷி நாம பிராமணக மந்திரி சத்தமக. ஸோ மந்திரி சத்தமக இங்கே மந்திரம் அறிந்தவர். இங்கே மந்திரி சத்தமகன்னு சொன்னா மந்திரங்களை அறிந்தவர். அப்பேற்பட்ட ஒரு கஷ்யபர். இது நம்மளுடைய அந்த கஷ்யபர் இருக்காது. இது ஒரு கஷ்யபர் ஒருத்தர் மந்திரம் தெரிஞ்சவர். ஏன்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்யபர் அங்கே வரப்போகிறார். இப்போ கஷ்டித்த யாரோ ஒரு கஷ்யபர் என்பவர் மந்திரத்தை அறிந்தவர். கணயன் திவசானபி திவசம்னா டே. சுஷ்ராவ सुश्राव च तथा शापं प्राप्तं राज्ञा महात्मना सदनार्ति द्विजश्रेष्ठः कश्यपः सम् अचिन्तयत्. ஸோ சாபத்தை இவருக்கு இப்போ தான் தெரியுது. இந்த கஷ்யபர் ஒரு பிராமணர் இருக்கார். அவருக்கு விஷயம் தெரியுது. இப்போ தான் ராஜாவுக்கு இப்படி ஒரு சாபம் கிடச்சிருக்கு 7 நாளில் போயிடுவார் அப்படின்னு. ஸோ சுஷ்ராவா கேட்டார். சாபம் பிராப்தம் ராஜ்ஞா ராஜாவால் சபிக்கப்பட்டார். அது சாபத்தை ஏற்றுக்கொண்டார். பிராப்தம் அடைவிக்கப்பட்டார். மகாத்மாவான ராஜாவுக்கு சாபம் கிடச்சி கொடுத்து. தனார்த்தி இவருக்கு பணம் வேணும். இந்த பிராமணருக்கு இவர் பிராமணர். ஸோ இவருக்கு நிறைய பணம் வேணும் ஆசை இருக்குது. தன அர்த்தி திஜஸ்ரேஷ்டக சிறந்த பிராமணர் அவர். கஷ்யபக சம் அச்சிந்தையத்தை என்ன பண்ணலாம் பணம் உண்டாக்குறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கும் மந்திரம் தெரியும். இந்த சர்ப்பத்திலேருந்து மாற்று மந்திரம் நமக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறார் அவர். व्रजामि तत्र यत्र हाते शब्दः राजा द्विजेनः इति कृत्वा मतिं विप्रः स्वगृहात् निःसृतः पति कश्यपः मन्त्रविद् विद्वान् करेक्ट धनार्ति मुनिसत्तमः यत्र आस्ते
பிரஜாமி எத்திர ஆஸ்தே சப்தக ராஜா, சபிக்கப்பட்ட ராஜா எத்திர ஆஸ்தே இருக்கிறார். என்னப்பா? கரெக்ட். ஆமாம். ஸோ எந்த இடத்தில் அந்த சாபம் வாங்கின அந்த ராஜா இருக்கிறாரோ, துஜேன பிராமண சாபம் தானே ராஜாக்கு. ஸோ அந்த ராஜாவுக்கு எங்கே இருக்கிறாரோ அங்கே போவேன். பிரஜாமி, நான் இப்போ போகிறேன். இத்தி கிருத்வா மதிம், இவ்வாறு மனசில் நினைத்தவர் விப்ரக அந்த பிராமணர் ஸ்வகிருகாத் நிஸ்ருதக பதி. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டுருக்கார். அவருக்கு ஏதோ மாற்று மருந்தெல்லாம் ரெடி பண்ணிட்டு அவர் பிராமணர் கிளம்பிட்டார் ராஜா இருக்கிற இடத்துக்கு. பதி வழியில் கஷ்யபக மந்திரவித்து, மந்திரத்தை அறிந்த அந்த கஷ்யபர் வித்வான் நல்ல பண்டிதர், தனார்த்தி, பணத்துக்கு ஆசை அவருக்கு, முனிசத்தமக அந்த முனிவர், சிறந்த முனிவராகப்பட்டவர் வழியில் அப்படி வந்துட்டே இருக்கார். பதி அப்படின்னு அங்கே அடுத்ததோடு அன்வயம் பண்ண வேண்டியதான். ஸோ வழியில் சென்று கொண்டிருந்தார் அந்த பிராமணர். सूत उवाच तस्मिन् एव दिने नाम्ना तक्षकः तं नृपोत्तमं शक्तं ज्ञात्वा गृहात् तूर्णं निःसृतः पुरुषोत्तमः. ஸோ சூதர் சொல்கிறாருங்க, எங்கே நைமிஷாரண்யத்தில் சூதர் வந்து சவுனகாதி முனிவர்களுக்கு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ஸோ தஸ்மின்னேவதினே, எப்போ இந்த கஷ்யமர் அப்படி கிளம்பின்னு இருக்காரோ அதே நாளில் தட்சகனும் பார்க்குறான். ஓ, நம்ம பேர் எடுத்துட்டானே, ரைட்டு, இந்த சிங்கி முனிவர் நம்மளால கடிக்க போகிறோன்னு சொல்லியிருக்கார். அப்போ தட்சகனுக்கு அந்த நியூஸ் வருது இல்லையா, இங்கே தான் ஆரம்பிக்கிறது. ஸோ நைமிஷாரண்யத்தில் சூதர் சொல்லிட்டு இருக்கார். அதே நாளில் கஷ்யபர் அங்கே கிளம்புற நேரத்தில் தட்சகன் பார்க்குறான். புருஷோத்தமகன்ற தட்சக பாம்பெல்லாம் சாதாரண பாம்பெல்லாம் கிடையாது, புருஷ உத்தமன், பெரிய சிறந்த பாம்பு அது. நிருபோத்தமம் சப்தம். ஓ, ராஜா அது சாபம் கிடச்சிருக்கு அப்படி அந்த சபிக்கப்பட்டிருக்கா யார், நாம் போய் தான் கடிக்கணும். ஸோ ஞாத்வா அதை தெரிஞ்சுண்டு தூர்ணம் கிருகாத் நிஸ்ருதக, அவனும் கிளம்பி வரா. இப்போ அவருடைய வீட்டிலேருந்து தட்சக பாம்பு கிளம்பி வரா கடிக்கிறதுக்கு. ब्राह्मणवेषेण तक्षकः पतिनिर्गतः अपश्यत् कश्यपं मार्गे பிரஜந்தம் நிருபதிம் பிரதி. ஸோ வயசான ஒரு பிராமண வேஷத்தில் வருது இந்த பாம்பு. வந்து சாதாரணமாக வரல, ஒரு பாம்பு வேஷம். இது பிராமண வேஷம் போட்டுட்டு, வயசான பிராமண வேஷம் போட்டுட்டு தட்சகன் பதி நிர்கத்தக அவரும் வழியில் கிளம்பி வந்துட்டுருக்கார். ஸோ அபஷ்யத் கஷ்யபம், வழியில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறான். கஷ்யபரை பார்க்குறார். கஷ்யபம் மார்கே அபஷ்யத்து, வழியில் பார்த்தார். பிரஜந்தம் நிருபதிம் பிரதி, ராஜாவை நோக்கி போயிட்டுருக்கார். ஸோ இவர் எங்கடா ராஜாவை பார்த்து போகிறாருன்னு இந்த தட்சகன் பார்க்குறான். இப்போ अपृच्छत्पन्नगो असौ ब्राह्मणं मन्त्रवादिनं क्व भवान् त्वरितः याति किञ्च कार्यं चिकीर्षति. ஸோ பன்னகக அசௌ, அந்த பாம்பு, இந்த தச்சக பாம்பு என்ன பண்ணுறது, தம் அப்ரிச்சத்து, அவரை பார்த்து கேட்குறது. பிராமணம் மந்திரவாதினம், மந்திரமெல்லாம் ஓதக்கூடியவர், மந்திரம் தெரிஞ்சவர், அப்படிப்பட்ட பிராமணரை பார்த்து தச்சகன் கேட்குறான். குவா பவான் துவரித்தக யாத்தி, நம்ம வேகமாக போயிட்டுருக்கே, எங்கே போகிறேன் கேட்குறாரு. குவானா எங்கே போகிறேன், வேகமாக போகிறேளே. கிஞ்ச காரியம் சிகிச்சது, என்ன காரியம் பண்ண போகிறேன், இவ்வளோ வேகமாக போகிறேளேன்னு கேட்குறது தச்சகன். कश्यप उवाच परीक्षितं नृपश्रेष्ठं
तक्षकश्च प्रदक्ष्यति तत्र अहं त्वरितः यामि नृपं कर्तुम् अपज्वरम्. ஸோ நிருபஸ்ரேஷ்டம் பரிஷிதம், ராஜாக்களிலேயே சிரேஷ்டமான அந்த பரிஷித்தை தட்சக பிராதட்சதி, தட்சக பாம்பு கடிக்க போகிறது. தச்சகண்டே சொல்லிட்டு இருக்காரு, ஏன்னா ஒரு தச்சகன வேஷத்தில் இல்லையே, பாம்பு வேஷத்தில் இல்லையே, மனுஷனால வந்திருக்கார். ஸோ அதை தச்சகண்ட சொல்ல, தச்சக பாம்பு வந்து ராஜாவை கடிக்க போகிறது. தட்சதி, தட்சதிங்கிறது என்னது, எரிக்கும். ஆக்சுவலாக தகனம்ங்கிறது தட்சதின்னா எரிக்குது. அப்போ அப்பேற்பட்ட விஷப்பாம்பு, அது விஷ ஜுரம், அப்படி ஒரு ஹீட்டு. அப்படி தானே சாம்பலாக விழுந்துருவானே, தச்சக பாம்பு கடிச்ச உடனே பரிசுத்தனை சாம்பலாக அப்படியே அங்கே அந்த இடத்துல விழுந்துருவான். ஸோ அப்படி தட்சதி அப்படி கடிக்கும் அது அந்த தச்சகன். அங்கே நான் உடனே போவேன். தொரித்தகா தத்ராகம், நான் வேக வேகமாக அங்கே போயிட்டு யாமி போவேன். நிருப்பம் கர்த்தும் அபஜ்வரம், அவருக்கு அந்த ஜுரத்தை உடனே நீக்கிடுவேன். கடிச்சா கூட என்னால் உயிர்ப்பிக்க முடியும். ஸோ அவருடைய ஜுரத்தை நான் நீக்குவேன். ஸோ மந்திரோஸ்தி மம விப்ரேந்திர, விப்ரேந்திரன்னு கூப்பிட்றாரு. ஏன்னா பிராமண வேஷத்தில் வந்திருக்கான் தச்சகன், அதனால பிராமணோத்தமரே அப்படின்னு கூப்பிட்றாரு. ஸோ எங்கிட்ட மந்திரம் இருக்குது, எங்கிட்ட விஷ நாசகரக, விஷத்தை நாசப்படுத்தக்கூடிய மருந்து எங்கிட்ட இருக்குது. கிலா இல்லையா, இருக்குது. ஸோ ஜீவைஷ்யாமி அகம், நான் அவரை உயிர்ப்பிச்சு விடுவேன். தம் அகம், நான் அவரை உயிர்ப்பித்து விடுவேன். ஜீவித்தவ்யே அதுனா கில, அவருக்கு உயிர் வாழ வேண்டும் என்று இருந்தால், அதாவது அவருக்கு ஆயுசு இருந்ததென்றால் அப்படிங்கிறார். அந்த ஒரு இதை சேர்த்துக்கிறார். பகவான் தான் ஆயுசை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ இந்த பிராமண வேஷத்தில் இருக்கிற இந்த கஷ்யப பிராமணர் சொல்கிறார், அவனுக்கு உயிர் வாழ வேண்டும் என்பது பாக்கி இருந்தால், இஃப் ஹி ஹேஸ் சம் லைஃப் லெஃப்ட், அப்படி இருந்தால் நான் அவனை உயிர்ப்பிச்சு விடுவேன்னு சொல்கிறார். तक्षक उवाच अहं स पन्नगः ब्रह्मन् तं दक्ष्यामि महीपतिं निवर्तस्व न शक्तः त्वं मया दष्टं चिकित्सितुम्. ஹே பிரம்மன், ஹே பிராமணோத்தமரே, நான் சொல்கிறேன் கேளு. யார் தச்சகன் இப்போ சொல்கிறார், பதில் சொல்கிறார். இப்போ நான் தான் தச்சகன். அகம்சா பன்னகக, நீ சொல்கிறேன் தச்சகன், அது நான் தான். அகம்சா பன்னகக, அந்த பாம்பு நானே. தட்சியாமி, நான் கடிக்க போகிறேன். மகிபதி, ராஜாவை கடிக்க தான் போகிறேன் நான். நிவர்த்தசோ, போ இங்கேருந்து போயிடு, திரும்பி போ. ந சக்தக தொம் மயா தஷ்டம், என்னால் கடிக்கப்பட்ட அவனை சிகிஷித்தும் ந சக்தக, உன்னால் சிகிச்சை பண்ண முடியாது, அவனை சரியாக்க முடியவே முடியாது, உன் காரியம் நடக்காது நான் கடித்த போது. அதனால நீ போயிடு, நிவர்த்தஸ்வா, போ அப்படின்னு வரட்டுறான் தச்சகன். अहं दष्टं त्वया सर्प नृपं शक्तं द्विजेन वै जीवयिष्यामि असन्देहं कामं मन्त्रबलेन वै. சர்ப்ப, ஏ பாம்பே, துவயாதஷ்டம், நீ கடிச்சா கூட, உன்னால் கடிக்கப்பட்ட அவரை, நிருப்பம் அந்த ராஜாவை, திஜேன சப்தம் வை, இனி எதனால் கடிக்கிறாய், அந்த ஸ்ருங்கி முனிவர் வந்து சாபம் கொடுத்துருக்கார். அப்படி சாபம் கொடுக்கப்பட்டு உன்னால் கடிக்கப்பட்டாலும் அகம் ஜீவைஷ்யாமி, நான் அவரை உயிர்ப்பிச்சுடுவேன். கண்டிப்பாக நான் உயிர்ப்பிச்சுடுவேன். சந்தேகமே வேண்டாம், என்னால் முடியாது. காமம் மந்திரபலேனச்சா, இஷ்டம் போல் எனக்கு மந்திர பலம் இருக்குது, அந்த பலத்தால் நான் அவரை உயிர்ப்பித்து விடுவேன் அப்படிங்கிறார் இவர், இந்த பிராமணர். यदि त्वं जीवितुं यासि मया दष्टं नृपोत्तमं मन्त्रशक्तिबलं विप्र दर्शय त्वं मम अनग. ஸோ தட்சகன் சொல்கிறான்,
நீ அவரை உயிர்ப்பிக்கிறதுக்காக நீ போகிறேன், ஜீவித்தும் யாசி, அவரை உயிர்ப்பிக்கிறதுக்காக நீ போகிற என்றால் மயாதஷ்டம் போத்தமம், நான் என்னால் கடிக்கப்பட்ட அந்த ராஜாவை நீ உயிர்ப்பிக்க போகிறேன்னு போகிறேன். ஸோ மந்திர சக்தி பலம் விப்ரா, உன்னுடைய மந்திர சக்தியோட பலத்தை விப்ரா, ஹே பிராமணரே, தர்ஷயத்துவம் என காட்டு, உன்னோட மந்திர சக்தி பலத்தை நானும் பார்க்கட்டும். இங்கே நான் தான் இங்கே இருக்கேனே, அப்போ நான் ஏதாவது பண்ணுறேன், நீ அதை உன்னோட மந்திர சக்தி பலத்தால் உயிர்ப்பிக்கணும். இப்போ காட்டுறேன்னு எனக்கு அதை யூ ஷோமி தர்ஷயத்துவம் அவன் அனகான குற்றமற்றவரே, இப்போ எனக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி நீ காட்டுன்னு கேட்குறார் தட்சகன். विशदं श्राभिः अद्य वै कश्यप उवाच जीवयिष्ये त्वया दष्टं दग्धं वा पन्नग उत्तम. நான் இப்போ இதை நெக்ரோதம்னு ஆலமரம், அங்கே ஒரு ஆலமரம் நிற்கிறது, இந்த ஆலமரத்தை நான் இப்போ கடிக்க போகிறேன். கடித்த உடனே அது எரிஞ்சு விடுது. ஸோ தட்சாமி, அதை எரித்து விடுவேன் நான் இந்த ஆலமரத்தை. விஷதம்ஸ்ராபிகி, என்னுடைய விஷப்பற்களால், தம்ஷான பல்லு, ஸோ விஷப்பற்களால் நான் இப்போ கடிக்க போகிறேன் இந்த மரத்தை. அப்போ கஷ்யபர் சொல்கிறார், ஜீவயிஷிய, நிச்சயமாக நான் உன் தொயாதர்ஷம், உன்னால் கடிக்கப்பட்ட தத்தம் எரிக்கப்பட்ட அந்த மரத்தை ஜீவயிஷியை நான் உயிர்ப்பிச்சு கொண்டு வருவேன். பன்னகோத்தம உத்தமமான பாம்பே தட்சகனே, நான் உயிர்ப்பிச்சு காட்டுறேன் சொல்கிறாரு. पन्नगः वृक्षं भस्मसाच्च चकारतम् उवाच कश्यपं भूयः जीवया करेक्ट या जीवया एनं द्विजोत्तम. சூத உவாச்சா முதல்ல இருக்கு. ஸோ சூதர் இங்கே ரமேஷானத்தில் இந்த கதையை சொல்லிட்டு இருக்கார். ஸோ பன்னகக விருட்சம் அதஷத்து, பன்னக அந்த பன்னகன பாம்பு அந்த மரத்தை கடித்தது, அதஷத்தில் கடித்தது. பஸ்மசாச்சா, உடனே அது எரிஞ்சு விடுது, அதை கடித்த உடனே அது எரிஞ்சு அப்படியே பஸ்மம் சாம்பலாக எடுத்தது மரம். சகாரதம், அந்த மரத்தை சாம்பலாக்கியது அந்த பாம்பு. உவாச்ச கஷ்யபம் பூயக, அதுக்கப்புறம் சொல்கிறது, இந்த கஷ்யபரை பார்த்து சொல்கிறது, ஜீவையா ஏனம், இதை இப்போ நீ உயிர்ப்பிச்சு காட்டு, இதை பஸ்மம் ஆயிடுது இல்லையா, இதை நீ உயிர்ப்பிச்சு காட்டு, ஜீவையா உயிரோடு காட்டு, திஜோத்தம பிராமணோத்தமரே. भस्मीकृतं वृक्षं पन्नगेन विष अग्निना सर्वं भस्मसम् आहृत्य कश्यपः वाक्यम् अब्रवीत्. ஸோ பஸ்மீகிருதம் விருட்சம், அப்படி சாம்பலாக்கப்பட்ட அந்த மரத்தை திருஷ்டுவா பார்த்தார். யார்? பன்னகேன விஷ அக்னினா, பன்னக அந்த பாம்பினால் தன்னுடைய விஷ காற்றுனால அது எரிச்சு விடுத்து இல்லையா, கடிச்சு. ஸோ அது விஷத்தினால் கொல்லப்பட்ட அந்த மரத்தை, அந்த பஸ்மமான மரத்தை சர்வம் பஸ்ம சமாக்கிருத்தியா, எல்லாம் அந்த இதெல்லாம் சாம்பெல்லாம் சேர்த்து வைக்கிறேன், எல்லாத்தையும் குவிச்சு வச்சுட்டு கஷ்யபக வாக்கியம் அப்புறம் வீதி இப்போ மந்திரம் சொல்ல போகிறார். ஸோ கஷ்யபர் வந்து ஒரு வாக்கியத்தை, மந்திர வாக்கியத்தை சொன்னார். पश्य मन्त्रबलं मे अद्य न्यग्रोधं पन्नग उत्तम जीवयामि अद्य वृक्षं वै पश्यतः ते महाविष. மகாவிஷ பன்னகோத்தம, மகாவிஷத்தை உடைய பன்னகர்களில் சிறந்த பாம்பே தட்சகனை கேளு. பஷ்ய மந்திரபலம் ஏது, என்னோட மந்திரபலத்தை இப்போ இப்படி பாரு. மே அத்யா, இப்போ பாரு நீ நெக்ரோதம், இந்த நெக்ரோத மரம் வந்து ஜீவியாமி, இப்போ உயிரோடு வரப்போகிறது, இந்த மரமே உயிரோடு வரப்போகிறது. அத்யா விருட்சம் வை, அது மரமாயிடும். பஷ்யத்தகத்தை நீ பார்த்துட்டே இருப்பேன், நீ பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே சாம்பல்லேருந்து மரம் வந்துடும், நீ பாரு அப்படிங்கிற.
ஸோ கையில் ஜலம் எடுத்துட்டார். அந்த மந்திரம் என்னெல்லாம் இதில் போடலை. அவர் மந்திரத்தை சொன்னார். மந்திரம்லாம் ரொம்ப ரகசியமாக இருக்கணும். ஸோ அதில் மந்திரத்தை செலுத்திட்டார். அவர் அப்படியே மந்திரத்தை அந்த ஜலத்தில் பண்ணிவிட்டு ஆதாய கையில் எடுத்து கஷ்யபகா மந்திரவித்தமகா மந்திரத்தை அறிந்தவர், நன்றாக அறிந்த அந்த கஷ்யபர் சிஷேச்ச பஷ்மராசிம் அதை தெளிக்கிறார். இந்த மந்திர ஜலத்தை அந்த சாம்பல் குவியலில் நன்னா சிஷேச்ச நனைத்தார், தெளித்தார். ஸோ அந்த குவியலில் ராசி குவியலை பஸ்மராசியில் தெளிக்கிறார். தம் மந்திரித்தேனையேவ வாரினா மந்திரத்தால் செறியூட்டப்பட்ட அந்த ஜலத்தை வாரின ஜலம், அந்த ஜலத்தை தெளித்தார் அந்த பஸ்மத்தில். அப்படி தண்ணி தெளித்த உடனே தத் வாரி சேச்சனாத், சேச்சனம்னா தெளிக்கிறது. ஸோ வாரி தண்ணி தெளித்த உடனே நெக்ரோதக ஜாத்தக அப்படியே டக்குன்னு வந்துடுது மரம். பூர்வத்து சுபக முன்னாடி எப்படி இருந்தோ அப்படியே சோபனமாக நிற்கிறது தான் அந்த மரம். ஸோ விஸ்மயம் தட்சக பிராத்தகம் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். தட்சக பாம்பு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். திருஷ்டுவாத்தம் ஜீவிதம் நகம், நகம்னு இது இது இந்த இடத்துல மரம், நகம்னா சில இடத்துல மலையும் போகும், இந்த இடத்துல மலை நகமியத்தேன்னு அர்த்தம். அசையாது, ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகாது, அது எல்லாமே நகம். ஸோ இந்த இடத்துல மரம், சில இடங்களில் நகம்னா மலை அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார் தட்சகன். ஸோ கஷ்யபரை பார்த்து அந்த நாகனை இங்கே பாம்பு, நாகனா சில இடத்துல யானைன்னு இருப்போம்ல, இந்த இடத்துல நாகம் பாம்பு. ஸோ அந்த பாம்பு வந்து அந்த கஷ்யபரை பார்த்து சொல்கிறது, கிமர்த்தம் தே பரிசிரமக, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, இப்படிலாம் மந்திரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு என்னதுக்கு இதுக்கு எல்லாம் பண்ணுறேன், உனக்கு எதுக்கு என்ன வேணும், சம்பாதையாமி தம் காமம், உனக்கு எதுனால இதெல்லாம் பண்ணுறேன், இந்த மந்திரத்தோட யூஸை எதுக்கு பண்ணுறேன் அதை சொல்லு என்கிட்ட, நான் உனக்கு அதை சம்பாதிச்சு தரேன். அப்போ இவருக்கு பணம் தானே வேணும், ராஜாட்ட போய் அவரை உயிர்ப்பிச்சா பணம் கிடைக்கும், அதானே இவருடைய விஷயம். அதனால் உனக்கு அந்த உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி தரேன், சம்பாதிச்சு தரேன், நான் தரேன் உனக்கு. ப்ரூஹி சொல்லுப்பா. வாடவன்னா பிராமணரேன்னு அர்த்தம். விப்ராங்கிறதுக்கு வாடவன்னு ஒரு புது வார்த்தை இருக்குது. ஸோ வடவான்னு என்னது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வடவா? ஸோ எல்லாம் டக்குன்னு சின்ன இது இருக்கும், நமக்கு அந்த கிளியராக மைண்டில் வச்சுக்கணும். ஸோ வாடவ, ஹே பிராமணரே சொல்லு, உனக்கு என்ன ஆசை வேணும், உனக்கு என்ன வேணும், வாஞ்சிதம் உனக்கு உனக்கு பிடித்தமானது அதை நான் உனக்கு தரேன். இப்போ பயம் வந்துடுது, இவர் உயிர்ப்பிச்சு விடுவார் இப்போ தட்சகன் கடிச்சா, அதனால இப்போ தட்சகன் கெஞ்சருது. கஷ்யபர் அதுக்கு பதில் சொல்கிறார், பன்னக, ஹே பாம்பே, நான் தட்சகனே, நிருபதிம் மத்வா சப்தம், சபிக்கப்பட்ட ராஜான்னு கேள்விப்பட்டு, நிருபதி அந்த ராஜா இப்படி சபிக்கப்பட்டார் என்று கேள்விப்பட்டு, வித்த அர்த்தி, பணம் வேணும் எனக்கு, அதான் வேணும், வித்த அர்த்தி, வித்தன்னு எனக்கு நிறைய பணம் வேணுங்கிற ஆசையில், கிரகாத் அகம் நிஸ்ருதக, என் வீட்டிலேருந்து நான் வெளியில் வந்திருக்கேன், இப்போ அதுக்கு தான் நான் வந்துட்டுருக்கேன், ராஜாவை பார்க்குற காரியம் எனக்கு இதுதான். உபகர்த்தும், அதே சமயத்தில் என்னுடைய மந்திரத்தினால ராஜாவுக்கு உபகாரமும் பண்ணலாம். 2 in 1 இருக்குது. இப்போ எனக்கு பணமும் கிடைக்கும், ராஜாவையும் உயிர்ப்பிக்கிற உபகாரமும் நான் பண்ணிடுவேன். அப்படி வித்தியா, என்னுடைய மந்திர வித்தியினால் அவருக்கு ராஜாவுக்கு உபகாரம் பண்ணுறதுக்கு, நிருபசத்தமம் உபகர்த்தும்னா எனது உபகாரம் பண்ணுவதற்காகவும் நான் போயிட்டுருக்கேன்.
याहि सकामः अहं भवामि अतः. ஸோ தட்சகன் சொல்கிறான், வித்தம் கிரகானா பணத்தை எடுத்து கொடுத்தான்னு அவ்வளோதான் போட்டிருக்கீங்க, மணியை கொடுத்தான்னு அதெல்லாம் போடலை. மேபி இவருக்கு அந்த பணத்தை எல்லாம் ஏற்றுக்கோ அப்படிங்கிறார், எடுத்துக்கோ விப்ரேந்திர பிராமணரே கஷ்யபரே யாவதிச்சு உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. பார்த்திவாத் பார்த்திவாத்துன்னு ராஜாட்டிருந்து எவ்வளோ பணம் வேணாலும் எடுத்துக்கோ. ததாமி ஸ்வகிருகம் யாகி, நான் அதை தரேன். ஸோ பார்த்திவாத் எந்த பணம் உனக்கு கிடைக்குமோ அதை நான் உனக்கு தரேன். ததாமி நான் தரேன். ஸ்வகிரகம் யாகி, அதை வாங்கிட்டு நீ வீட்டுக்கு போ. யாகி போ. ச காமோ அகம் பவாமி, அப்போ நானும் என்னோட வேலையை முடித்தவனாவேன். ச காமகன்னு என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியவனாக பவாமி ஆவேன். ஏன்னா சிங்கியோட சாபம் நிறைவேறணும்னா பரீட்சித்து சாகணும், அதுதான் மெயின். ஸோ தட்சகன் கடிக்கிறது அதில் பார்ட், அவ்வளோதான். ஸோ என்னுடைய காரியமும் நிறைவேறும். ஸோ சகாமக அகம் பவாமி அத்தக, அப்போ தான் என்னோட காரியம் நிறைவேறும். நீ அதனால இப்போ ராஜாட்டிருந்து கிடைக்கக்கூடிய பணத்தை நான் தரேன்னுட்டேன். तच्छ्रुत्वा वचनं तस्य कश्यपः परम अर्थवित् चिन्तयामास मनसा किं करोमि पुनः पुनः. ஸோ சூதர் இப்போ சொல்கிறார், ரைம் ஷாட்டில் கதை சொல்லிட்டு இருக்கார். தஷ்ருத்வா வச்சனம் தஸ்யா. ஸோ இந்த பண்ணக நான் பாம்பு சொல்லிடுது இல்லையா இந்த வார்த்தையை, உனக்கு நான் பணம் தரேன், நீ வீட்டுக்கு போட்டு. ஸோ கஷ்யபக பரமார்த்தவித்து, அவருக்கு எல்லாம் கரெக்டு, இவர் சொல்கிறது கரெக்டு தானே தோன்றது. இருந்தாலும் மனசா சிந்தையாமாச, இப்போ ராஜாவை காப்பாற்ற முடியுமா முடியாதா? இப்போ அவர் அவருக்கு கொஞ்சம் இந்த மந்திர பவர் இருக்கிறதுனால யோசிக்கிறார். இப்போ நான் பணம் வேணும் எனக்கு கரெக்டு, அதே சமயத்தில் ராஜாவுக்கு ஆயுசு இருக்கா இல்லையான்னு இப்போ தான் யோசிக்கிறேன். இவ்வளோ நாளி ராஜாவை காப்பாற்றிடலான்னு போகிறவர் இப்போ மனசுனால யோசிக்கிறார். மனசா கிம் கரோமி புனப்புனகா, மீண்டும் மீண்டும் நான் என்ன பண்ணலாம்? இப்போ இவன்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிடலாமா, ராஜாவை காப்பாற்றி அவர்கிட்ட பணம் வாங்கலாமா? இப்படி ரெண்டு விதமான எண்ணம் ஓடின்னு இருக்கு கஷ்யப்பட்டேன். स्वगृहं प्रयामि यदि अहं पुनः भविष्यति न मे कीर्तिः लोके लोभसम् आश्रयात्. லோகே உலகத்தில் லோபசம் ஆශ්‍රயாத், நான் லோபம் பிடிச்சி பணத்தாசை பிடிச்சி அதை ஆශ්‍රயமாக கொண்டு நான் இவர்கிட்ட தனம் கிரகித்வா, இவர்கிட்ட நான் பணம் வாங்கிட்டு போனேன்னா ஸ்வகிருகம் பிரயாமி, நான் வீட்டுக்கு போனேனால் எதி அகம் புனக பவிஷ்யதி நமே கீர்த்திகி, எனக்கு என்ன புகழ்? இதுவே நான் ராஜாவை காப்பாற்றி பணத்தை வாங்கிட்டு போனேன்னா எனக்கு புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும். ஆனால் இங்கேருந்து நான் பணத்தை வாங்கிட்டு போனேன்னா லோபத்தை நான் வெறும் பேராசை பிடிச்சி அந்த லோபத்தினால நான் பணத்தை வாங்கிட்டு போனேனால எனக்கு ஒரு கீர்த்தியுமே கிடைக்காதே, இப்படிலாம் மனசில் நினைக்கிறார் அவர். जीविते अथ नृपश्रेष्ठे कीर्तिः स्यात् अचला मम धनप्राप्तिश्च बहुधा भवेत् पुण्यं च जीवनात्. ஸோ ஜீவிதே அத்தன்றுப்ப சிரேஷ்டே, நான் ராஜாவை உயிர்ப்பித்தேன் என்றால், ஜீவிதே ராஜா உயிரோடு வந்துட்டான்னா ரொம்ப சிரேஷ்டமான ராஜா. கீர்த்திகி சியாத், எனக்கு ரொம்ப புகழ் கிடைக்கும். அச்சலாக கீர்த்திகி, அசையாத புகழ், மாறாத புகழ் எனக்கு கிடைக்கும். தனப்பிராப்திஷ்ட, அது மட்டும் இல்லை, எனக்கு ராஜா நிறைய பணம் தருவார், எனக்கு தனமும் கிடைச்சிடும். பகுதா, நிறைய பணம் கிடைக்கும். பவேத் புண்ணியம் ச ஜீவனாத், ஸோ அவர் ஜீவிக்கிறதுனால எனக்கு நிறைய புண்ணியமும் கிடைக்கும். ஸோ அவரை நான் உயிர்ப்பித்தேங்கிறனால அது ஒரு புண்ணிய காரியம், அதுவும் எனக்கு கிடைக்கும். दिग्धनं यशसा विना सर्वस्वं रघुना पूर्वं दत्तं विप्राय कीर्तये. ஸோ அதாவது யசசா வினா தனம்,
அதாவது புகழ் இல்லாமல் பணம் மட்டும் இருந்தால் அதுக்கு திக்குன்ற சீச்சி, புகழே இல்லாமல் வெறும் பணம் மட்டும் கிடைக்கிறது, இதில் என்ன இது பெருமை இருக்குது அப்படின்னு அவரே யோசிக்கிறார். ரட்சணியம் யசகா, நிச்சயமாக புகழை அடையணும், புகழை விரும்பணும். நம்ம எதுக்கு வெறும் பணம் வித்தவுட் புகழ்? சர்வஸ்வம், தன்னுடைய பணத்தை மொத்தத்தையுமே யார் ரகுவம்சத்தில் வந்து ரகு ராஜா, அவர் வந்து எல்லாத்தையுமே ஒரு யாகம் பண்ணி மொத்தத்தையும் கொடுத்துட்டாரு. ஸோ மொத்த பணத்தையுமே தானம் பண்ணார். எப்பேற்பட்ட புகழ் அவர் கிடைச்சிது இல்லையா? அந்த ரகுங்கிற பேர்லேயே அந்த வம்சமே சொல்லப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட ரகுன்னு ராஜா இருந்தார் முன்னாடி. பூர்வம் தத்தம் விப்ராய, பிராமணர்களுக்கு எல்லாத்தையும் மொத்தத்தையும் கொடுத்தாரு. எதுக்கு? கீர்த்தையே, தனக்கு புகழ் அடையணுங்கிற ஆசைப்பட்டு மொத்த பணத்தையுமே கொடுத்துட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வெறும் பணம் மட்டும் கிடச்சி புகழ் இல்லாட்டா அதுக்கு என்ன பெருமைன்னு யோசிக்கிறார். हरिश्चन्द्रेण कर्णेन कीर्त्यर्थं बहुविस्तरम् उपेक्षा इयं कथं भूपं दह्यमानं विष अग्निना. அது ஹரிச்சந்திரேன கர்ணேன, ஹரிச்சந்திரன் என்ன பண்ணினார்? ராஜ்யத்தை அந்த விஸ்வாமித்திரோட சாபத்தெல்லாம் ஏற்றுன்னு மொத்தத்தையும் தானம் பண்ணார்ல, விஸ்வாமித்திர காட்டவது கொடுத்தானே. ஸோ கர்ணனை அப்படி தானம் பண்ணியிருக்கான். கீர்த்தியர்த்தம், அப்படி தனக்கு புகழுக்காக வேண்டி பகுவிஸ்தரம், ரொம்ப விஸ்தாரமாக தானம் பண்ணியிருக்காவாலாம். கதம் உபேட்சேயம்னே வாசிங்க நீங்கள். இதை நான் வந்து எப்படி உபேட்சை பண்ண முடியும்? ஐ கேனாட் இக்னோர் திஸ். அந்த தானத்தோட பெருமையை நான் வந்து இக்னோர் பண்ண முடியாது. பூபம் தஹ்யமானம் விஷாக்னினா, அது மட்டும் இல்லை, அதே சமயத்தில் இந்த மாதிரி தானத்தோட பெருமை, அவளுடைய பெருமை எனக்கு கிடைக்கணும்னா தஹ்யமானம் விஷாக்னினா பூபம், அப்படி எரிய போகிறார் ராஜா. இந்த தட்சகன் கடித்து அப்படி எரிஞ்சு அப்படி பஸ்மம் ஆப்போகிறார். அப்படிப்பட்ட அவரையும் நான் இக்னோர் பண்ண முடியாது. ஸோ இந்த தானத்தோட பெருமையை நான் இக்னோர் பண்ண முடியாது. ராஜா எரிஞ்சு போகிறதையும் என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். सुखं सर्वजनस्य च अराजके प्रजानाशः भविता न अत्र संशयः. ஸோ மயா ஜீவிதே, ஸோ நான் வந்து உயிர் கொடுத்தோடனே ராஜா உயிர் பிழைச்சிட்டார் என்றால் இன்னைக்கு ராஜ்ஞி சுகம் சர்வஜனசே, ராணி ரொம்ப சோப்படுவாள். ராஜ்ஞினா ராணிக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு கணவன் உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டாருன்ட்டு. அதே மாதிரி சர்வஜனசிய சுகம், எல்லா ஜனங்களுமே சந்தோஷப்படுவார். ராஜா உயிரோடு வந்துட்டார், எல்லாருமே சுகம் அடைவார்கள். அராஜகே பிரஜாநாசகா, ராஜா இல்லாட்டால் அராஜகம் நடக்கும் இல்லையா? ராஜா இல்லாததுக்கு தான் அராஜகம்னு பேர், ராஜா இல்லாத நிலைமை. ஸோ தமிழ் அராஜகம்னு எல்லாத்தையும் சொல்லிவிடுறோம் இல்லையா? ஸோ அராஜகே பிரஜாநாசகா, பிரஜைகளெல்லாம் நஷ்டப்படுவார்கள். பிரஜைகளெல்லாம் திருடெல்லாம் ஜாஸ்தியாகிடுவான், கொள்ளையடிப்பான், எல்லாம் நடக்கும். ஸோ ராஜா இல்லாத போது அந்த கண்டிஷன் மோசமாயிடும். பவிதா ந அத்திர சம்சயகா, இதெல்லாம் ராஜ்யத்தில் அராஜகம் எல்லாம் நடக்கும், அதில் சந்தேகமே இல்லை. नाशस्य पापं मे भविष्यति मृते नृपे अपकीर्तिश्च लोकेषु धनलोभात् भविष्यति. ஸோ பிரஜாநாசசிய பாவம், இது பிரஜைகளெல்லாம் இப்படி நாசமாகிற பாவம் எனக்கு கிடைக்கும். புண்ணியம் கிடைக்கிறது விடட்டும், பாவம் வேறு கிடைக்க போகிறது. ஏன்னா பிரஜைகளை நாசப்படுத்தினேன், என்னால் காப்பாற்றிருக்க முடியும், நான் காப்பாற்றலை, அதனால அந்த பிரஜைகள்லாம் நாசமாவார்கள்ங்கிற அந்த நாசத்தோட பாபம் எனக்கு கிடைக்கும். மே பவிஷ்யதி மிருத்தேன் ரிப்பே, ராஜா இறந்த பின் அந்த பாவம் எனக்கு சேரும். அபகீர்த்திஷ்ட லோகேஷோ, இது எனக்கு பெருமை சேர்க்காது, எனக்கு அபகீர்த்தி உண்டாக்கும் இந்த நான் பண்ண போகிற காரியம். தனலோபாத், ஏன்னா பேராசப்பட்டு இந்த பணத்தை இவன்ட்ட வாங்கிட்டு போனேனால் எனக்கு இதெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் பலது யோசிக்கிறேன். संचिन्त्य मनसा ध्यानं कृत्वा स कश्यपः गत आयुषं च नृपतिं ज्ञातवान् बुद्धिमत्तरः. இப்போ தான் அவருக்கு தியானம் பண்ணணும்னு தோணித்து.
ஸோ மனசில் அப்படியே தியானம் பண்ணுறாரு. இப்போ சஞ்சிந்தை இதெல்லாம் பல யோசனைகள் முடிஞ்சு மனசில் ரொம்ப யோசித்து தியானம் பண்ணி கிருத்வாச்ச கஷ்யபகா அந்த தியானம் பண்ணின உடனே அவருக்கு தெரியுது ஞாத்தவான் புத்திமத்தரகா புத்திசாலியவர். அந்த தியானத்தில் அவருக்கு தெரியறது இந்த ராஜாவுக்கு ஆயுசு முடியறது அப்படி தெரிஞ்சு போயிடுது அவருக்கு. ஸோ புத்திசாலியான அவருக்கு கத ஆயுஷம் நிருபதி ஆயுசு போயிடுது. இனிமேல் ராஜா வந்து நம்மளால் காப்பாற்ற முடியாது. நம்ம போய் மருந்து கொடுத்தாலும் ஆயுசு தீந்தானே அவர் எப்படி காப்பாற்ற முடியும்? அதனால அது தெரிஞ்சுது அவருக்கு ஞாத்தவான் அறிந்தார். ஆசன்ன மிருத்யு சா போட்டிருக்கா பா போட்டிருக்கா மிருத்யு ரெடியாக இருக்குது. ஆசன்ன மிருத்யு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டெத். அதான் ஆசன்ன மிருத்யு. ஸோ அப்படி சாவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ராஜாவை தெரிந்து கொண்டு இப்போ தெரிஞ்சுடுத்து தியானத்தில் தெரிஞ்சுடுத்து தியானேன கஷ்யபகா அப்படி தியானம் பண்ணினாலும் தெரிந்த உடனே யயௌ கிரகம் ச தர்மாத்மா சரி இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது நம்மளுடைய புகழெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் தேடிக்கலாம் முடியாது அப்படின்னு இந்த தர்மாத்மாவான அந்த கஷ்யபர் கிரகம் யயௌ தனம் ஆதாய தச்சகாத்து தச்சகண்டை எப்பா பணத்தெல்லாம் கொடு கேட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு போனார். सप्तमे दिवसे नृपं हन्तु कामः जगाम आशु नगरं नागसाह्वयम्. நிவர்த்தியா கஷ்யபரை திருப்பி அனுப்பிச்சுட்டு அந்த சர்ப்பம் தச்சகன் சப்தமே திவசே ஏன்னா 7வது நாள் தான் கடிக்கணும், முன்னாடி இல்லாமல் போய் கடிக்க முடியாது. ஸோ 7th டே ஸோ 7வது நாளில் அந்த ராஜாவை ஹந்து காமக கொல்ல விரும்பி ஆஷு ஜகாம வேகமாக போகிறது ராஜா கிட்ட அந்த அரண்மனைக்கு போகிறது. நகரம் நாகசாகுயம் சொல்கிறது ஆக்சுவலாக நாகசாகுயம்னா இந்த இது ஹஸ்தினாபுரம்னு அர்த்தம். இவா இருக்கிறது இந்திரபிரஸ்தத்தில். ஸோ இந்திரபிரஸ்தெல்லாம் பக்கத்தில் தான் இருக்கா, அவளோட ஏரியா தானே. டோட்டல் ஏரியா பார்த்தோன்னா ஹஸ்தினாபுரம் அதில் ஒரு பார்ட்டில் இவாளை கொடுத்துருக்கா பாண்டவர்களுக்கு. ஸோ அதனால் நாகசாகுயம்னு சொல்கிறா. அந்த ஹஸ்தினாபுரம் ஏரியாவுக்குள்ளே வேகமாக போனான் தச்சகன். அந்த காலத்திலே லஞ்ச ஆரம்பிச்சிட்டு படிங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் சுஷ்ராவ நகரஸ்ய அந்தே प्रासादस्तं परीक्षितं मणिमन्त्र औषधैः कामं रक्ष्यमाणम् अतन्द्रितम्. சுஷ்ராவ அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும்போது நகரம் கிட்டக்க வருது, ஊர்கிட்டக்க வரார். வந்தால் விஷயம் தெரியறது. பிராசாதஸ்தம் இவர் ஒரு பெரிய மாளிகை ஏற்படுத்தி அதில் போய் உட்காந்துருக்காருன்னு நியூஸ் தெரியறது தச்சகனுக்கு. பிராசாதஸ்தம் ஸ்திதகன்னு இருந்து கொண்டு பிரசாத மாளிகையில் இருக்கக்கூடிய பரீட்சித்தம் சுஷ்ராவ கேட்டார். இப்போ தான் தெரியறது விஷயம் எல்லாம். மணி மந்திர ஔஷதைகி எல்லாம் மணிகள் அப்புறம் மந்திரங்கள் ஔஷதம் எல்லாம் ரெடியாக இருக்குது. காமம் ரட்சியமானம் இஷ்டம் போல் ரட்சிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக வச்சுண்டு அப்படி பிராசாதத்தில் உட்காண்டிருக்கார். தந்திரிதம் அப்படின்னா இது சோம்பலே இல்லாமல் ராஜா அந்த மாளிகையில் உட்காந்து காரியத்தை பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை சுஷ்ராவ அறிந்தார் இந்த தச்சகன். சிந்தாவிஷகா ரொம்ப கவலையாயிடுது. இவ்வளோ பெரிய மாளிகையில் 7ஆம் மாடியில் உட்காந்துட்டாரே, இவர் எப்படி நான் போய் சேருவேன்? ஸோ நாகா சிந்தாவிஷகா அந்த பாம்புக்கு ரொம்ப யோசனை வந்துடுது, என்ன கவலை வந்துடுது. விப்ரஷாப பயாகுலக விப்ரன் வேற இன்னும் நம்மளை சமைச்சு விடுவார்.
நீ கடிக்கலன்னு சொல்லியிருக்காரு. நீ கடிக்கலன்னா எனக்கு சாபம் கிடச்சிடும், இந்த விப்ர சாபம். அதனால சிங்கி சொன்னபடி நான் கேட்டே ஆகணும். சிந்தையாமாச யோகேன, அப்படியே யோகத்தில் நினச்சி பார்க்குறேன் எப்படி இதை கடிக்கலாம் அப்படின்னு ஒருமுகப்பட்ட மனத்தோடு சமாதி யோகத்தில் இருக்கார் அவர். அஷ்டாங்க யோகத்தில் சமாதி நிலைமை இருக்கேன். ஸோ அந்த யோகத்தில் இருந்துட்டு யோசிக்கிறார், கிரகம் கதம் பிரவிஷேயம், நான் எப்படி இந்த வீட்டுக்குள் நுழைவேன்னு யோசிக்கிறார். கதம் சயேனம் ராஜானம் பாபகாரிணம் விப்ரசாபாதம் மூடம் விப்ரபீடாகரம் சடம். ஸோ ஏனம் ராஜானம், இந்த ராஜாவை பாபகாரினம், பாபத்தை பண்ணியிருக்கார். ஒரு பாப தூக்கி ஒரு முனிவர் மேலே போட்டிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட பாபத்தை செய்தவர். விப்ர பீடாகரம், பிராமணருக்கு பீடை ஏற்படுத்தினார். அப்படிப்பட்ட ஷடம், அப்படி பிடிவாதமாக அந்த கோபத்தில் பாம்பை போட்டு ஒரு பிராமணனுக்கு பீடை ஏற்படுத்தினவர். இப்போ ஏற்பட்ட ராஜா முட்டாளாட்டமாக எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஏற்பட்ட மூட ராஜா, இவ்வளோ இந்த ராஜா கடைமொழி போட்டிருக்கு. வஞ்சயாமி கதம் செய்யணும், இப்படிப்பட்டவரை நான் எப்படி வஞ்சித்து அவரை ஏமாற்றி அவரை நான் எப்படி கொல்றது. விப்ரஷாபாத் ஹதம், விப்ரஷாபத்தினால ஏற்கனவே செத்தாச்சவர். இது நான் ஒரு நிமித்தம் தான். 7வது நாள் விப்ரஷாபம் நடந்தே தீரும். அது நான் கடிக்கிறேனோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவர் சாவர். அது விப்ரஷாபாத் ஹதம்னுட்டார், செத்தவர். விப்ரஷாபம் எப்படி கீதையில் பகவான் என்ன சொல்லுவார், நான் ஏற்கனவே இவாளெல்லாம் கொன்னாச்சு, நிமித்திர மாத்திரம் பவ சவ்யசாச்சின்னு தானே சொல்கிறார். நீ நிமித்தம்தான், நான் ஏற்கனவே இவாளெல்லாம் கொன்னாச்சுப்பான்னு காட்டுறாருல விராட் இதில் அந்த கோலத்தில். அதே மாதிரி விப்ரஷாபத்தினால் செத்து போன இவனை நான் எப்படி கடிக்க போகிறேன்னு யோசிக்கிறாராம். न एतादृशः नैतादृशः न एतादृशः. पाण्डवानां कुले जातः को अपि न एतादृशः भवेत् तापसस्य गले येन मृतः सर्पः निवेशितः. இந்த பாண்டவர்கள் குலத்தில் ஒருத்தர் கூட இந்த மாதிரி இருக்க மாட்டா, இந்த பரீட்சித்து மாதிரி யாருமே இருக்க மாட்டா. தாபசஸ்ய, தபஸில் இருக்கார் ஒரு முனிவர், அப்படியே கண்ணை முடின்னு தபஸில் இருக்கார். அவருடைய கழுத்தில் போய் பாம்பை போட்டானுங்க. ஸோ மிருதக சர்ப்பக நிவேஷிதக, செத்து போன பாம்பெடுத்து தாபசர்னா முனிவர், அவருடைய முனிவரோட கழுத்தில் இவன் போட்டான். இது மாதிரி பாண்டவ குலத்தில் யாருமே கிடையாது. कर्म जानन् कालगतिं नृपः रक्षकान् भवने कृत्वा प्रासादम् अभिगम्य च. ஸோ விகர்ஹிதம் கர்ம, இப்படி கேடான காரியம், ஒரு மோசமான காரியத்தை, இழிவான காரியத்தை பண்ணிவிட்டு கிருத்வா செய்துவிட்டு, ஜானன் காலகதிம் இருப்பக, இப்போ தெரிஞ்சு போச்சு 7 நாள் தான் உயிர். ஸோ காலகதி அவருக்கு இனிமேல் 7 நாள் தான் உயிரோடு பேன், அந்த கதி அவருக்கு தெரிஞ்சு கொடுத்து. ஸோ ஜானன் அதை அறிந்து கொண்டு அந்த ராஜா ரட்சகான் பவனே கிருத்துவா, எல்லாம் ரட்சிக்கணும்ட்டு எல்லா ரட்சகர்களை எல்லாம் லைனாக நிறுத்தி வச்சுருக்கார். பவனத்தை சுற்றி நிறுத்தி வச்சு பிராசாதம் அபிகமியத்தை மாளிகையில் ஏற்படுத்தி அது மேலே ஏறி வேற போய் உட்காந்துட்டாரே. मृत्युं वञ्चयते राजा वर्तते अद्य निराकुलः तं कथं दक्षयिष्यामि विप्रवाक्येन चोदितः. ஸோ இப்படி அவர் மிருத்யும் வஞ்சயத்தே, தன்னோட மரணத்தை தடுத்து கொண்டிருக்கிறார், அதை வஞ்சிச்சுட்டு இருக்கார். எனக்கு சாவு வரக்கூடாதுன்னு எப்படியோ வஞ்சனை பண்ணின்னு உட்காந்துருக்கார் அந்த ராஜா. வர்த்தத்தை அதே நிராகுலம், ஹாப்பியாக இருக்கார். ஒரு ஆக்குலம் இல்லை, ஒரு பரபரப்பு இல்லை, ஹாப்பியாக 7 நாள் கழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, சாபம் தீந்துடும். அதனால ஹாப்பியாக இருக்கார். நிராகுலக வர்த்தத்தை அத்தியா, இன்னைக்கு ஜாலியாக இருக்கார் அவர். தம் கதம் தட்சயிஷ்யாமி, நான் எப்படி ஏறி யார் மூலமாக போய் அவரை கடிப்பேன்,
எப்படியாக்கும் கடிக்க போகிறேன் நான்? விப்ரவாக்கியேன சோதித்தக, ஸ்ருங்கி முனிவரால் சோதித்தக தூண்டப்பட்ட நான். ஏன்னா தட்சகனே கடின்னு சொல்லியிருக்கார் இல்லையா? ஸோ அதனால் அந்த ஸ்ருங்கி முனிவரால் தூண்டப்பட்ட நான் எப்படி போய் இவரை கடிக்க போகிறேன்? ஸோ மந்தாத்மானது மந்தன், புத்தி கிடையாது இந்த ராஜாக்கு. மரணம் நிவர்த்தனம், மரணத்தை மாற்ற முடியாது. ஒரு மரணம் ஒருத்தனுக்கு வருதுன்னா அதை மாற்றி வைக்க முடியுமா? முடியாது. அது நிவர்த்திக்க முடியாது, அது மாற்றி வைக்க முடியாதுன்னு ந ஜானாதி. இவனுக்கு அது கூட தெரியாதா இந்த ராஜாக்கு? தேன அசௌ ரட்சகான். அதனால தான் இவன் வந்து பெரிய ரட்சகர்கள்லாம் இன்னும் நம்ம காப்பாற்றிவாய் வாழலாம் அப்படின்னு நடிச்சுட்டு இந்த ரட்சகர்களை எல்லாம், இந்த செக்யூரிட்டி பீப்புளெலாம் அங்கே நிறுத்தி வச்சு சௌதாரூடகா நேராக மாடியில் போய், பால்கனி அந்த 7வது மாடியில் போய் உட்காந்துருக்கானே இவன். சௌதா ஆரூடகா அத்திய மோதத்தே, அதில் ஏறி ஜாலியாக இருக்கானே. நீ இதெல்லாம் தட்சகனோட எண்ணங்கள். இன்னும் ஒன்று போல. ஸோ எதிவை விகிதகா மிருத்யுகு தெய்வேன, விதிப்படி இவன் சாகனம் என்று விதிக்கப்பட்டிருந்தால், தெய்வேன விகிதக தெய்வம், அந்த விதி இவனுக்கு வந்து மரணத்தை நிர்ணயம் பண்ணியிருந்தால், அமித தேஜஸா, எது அந்த விதிக்கு அளவில்லாத தேஜஸ் உண்டு, அதை மீறி யாரும் நடக்க முடியாது. அப்படிப்பட்ட தேஜஸுடைய அந்த விதியால் இவனுக்கு மரணம் விதிக்கப்பட்டிருந்தால் கதம் பரிவர்த்தியாது, அது எப்படி மாறும்? மாறவே மாறாது. ஸோ கோட்டிபிகி கிருதைகி எத்தனைகி துணி, கோடி பிரயத்தனம் பண்ணேன், எத்தனை பிரயத்னம். ஸோ கோடிக்கணக்கான பிரயத்தனம் பண்ணினாலும், கிருதைகி அப்படி பண்ணினாலும் அந்த மரணத்தை மாற்றி வைக்க முடியாது, விதி வலியது. सर्वं जगदम्बार्पणमस्तु।